எபிரேயர் 12வது அதிகாரம். சில வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம், ஏனென்றால் ஒவ்வொரு வாரமும் நாம் வாசிக்கிறபடியினாலே. Hebrews chapter 12 1 to verse number 8. ஓகே, 1 to 8 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். பிறகு நான் தேவன் நடத்துகிறபடி இணைப்புகளோடு பேச விரும்புகிறேன். 12 எபிரேயர் 12 1 to 8 வரை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் விற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் முடிந்து விட்டதல்லவா? நன்றி. நன்றாய் கவனிங்கள். நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தை நாம் எண்ணும் போது சகிப்பு உண்டாகும். அப்படின்ற அந்த சகிப்பு நிமித்தம் வருவதே குணாதிசயம். ஏமே, கர்த்தர் எதையுமே விரைவாக சடுதியாக ஒரு மனுஷனுக்குள் திணிப்பது இல்லை. ஏமே, தேவன் எதையுமே நிதானமாய் செய்கிறவர். அவரை பற்றி ஏசாயாவில் வாசிக்கிற சில வாக்கியங்கள் திடுக்கிட பண்ணுகிறதா இருக்கிறது. ஏனென்றால் இவைகளை நான் முன்னே அறிவித்ததும் இல்லை, நீ இதை அறிந்ததும் இல்லை, நான் இப்பொழுதே அதை சம்பவிக்க பண்ணுகிறேன், சடுதியாய் அது தோன்றும். அப்படின்றால் என்ன அர்த்தம்? நமக்காக வேண்டிய அதையும் செய்கிறார். ஏனென்றால் நான் இதை முன்பே அறிந்தேன் என்று நீ சொல்லாதபடிக்கு. இதுவும் நமக்கு பெருமை வரக்கூடாது. அதற்குத்தான். எத்தனை பேருக்கு அந்த பெருமை அவருக்கு மட்டுமே என்று புரிகிறது? இதிலையும் ஒரு மனுஷன் பெருமை எடுத்தணும். எனக்கு தெரியும் ஆண்டவர் அதுதான் பண்ணுவார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பெருமை கூட உனக்கு வரக்கூடாது. ஐயோ, எனக்கு இது ஆண்டவர் தருவார்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அவரை நினைக்கணும். அப்படி சில விஷயங்களை அவர் திடுக்கிடுதலாக காண்பிக்கிறார் வேதத்தில். அதுவும் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் குணம் என்று வரும் பொழுது அது கனிக்கு சமம். ஆமே, யோவான் 15 நாம் பல வாரங்களாய், இன்னும் சொல்ல போனால் மாதங்களாய் தேவன் நமக்கு கற்பித்த காரியம். கனி என்பது ஒரு கொடியிலே வரக்கூடிய குணாதிசயத்தின் அடையாளம். ஆமென். அப்படின்னா ஒரு மனுஷனுக்குரிய அடையாளம் அது. நான் எப்படியா இருக்கிறேன் என்பது எனக்குள் இருந்து புறப்படுகிறதே, அதுதான் கனி என்று சித்தரிக்கப்படுகிறது. அப்ப கவனிங்க, ஒரு கொடியில் வருகிற அந்த காரியத்தை தான் கனி என்று வேதம் சொல்லும் பொழுது, அந்த கொடிக்குள் வருகிற சாரமே கனியின் சுபாவத்தை, இல்லை என்றால் ருசியை தீர்மானிக்கிறது, இல்லை என்றால் கனியின் சுவையை தீர்மானிக்கிறது. அப்படி என்றால் சாரம் இல்லாமல் சுவை இல்லை. ஆமென். இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை நமக்குள் அனுப்பினாலும் அது சாரத்திற்கு ஒப்பாய் தேவன் பேசி இருக்கிறார். ஆமென். வேறுக்குரியதெல்லாம் கொடிக்குரியதாய் மாற வேண்டும். ஆமென். அப்படின்றால் ஒரு செடியில் இணைந்திருக்கிற கொடிகள் அந்த சாரத்திற்கும் பங்காளிகளாய் மாறுகிறார்கள். இதைத்தான் தேவன் பேசும் பொழுது ஏதோ நீ என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று பொதுவாய் பேசாமல், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்படின்றால் ஒரு விசுவாசம் என்பது ஒரு குணத்தை பாதிக்கக்கூடிய காரியம். ஆமென். ஏதோ நான் நம்புகிறேன், கர்த்தர் எனக்கு அற்புதங்கள் செய்கிறார் என்பது ஒரு ஆரம்பம் தான். ஆனால் அந்த ஆரம்பத்திலேயே தேவன் நம்மை விடாதபடி இந்த ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த பொறுமை என்பது எதை காட்டுகிறது? குணாதிசயம். ஆமென்.
ஒரு குணம் இல்லாமல் நம்முடைய ஓட்டத்திலே தொடர்ந்து ஓட முடிவதில்லை. என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, எதையுமே துவங்கி விடுவது சுலபம். நன்றாய் கவனிக்கணும். எல்லாம் ஜோஷ்ன்ற வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதையுமே செய்கிறதுக்கு ஒரு பிகினிங்ல ஜோஷ் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய உணர்வு தான். ஒரு புதிய காரியம், ஒரு புதிய வேலை, ஒரு புதிய திருமண வாழ்க்கை. ஆனால் தொடர்ந்து இருப்பது என்பதுதான் குணத்தின் ஒரு அடையாளம். எதையுமே ஆரம்பிச்சிடலாங்க. அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், ஒரு நாள் திருமணத்திற்காக அவசரப்படாதீங்க. வாலிப பிள்ளைகள் அறிய வேண்டிய சத்தியம், ஒரு நாள் திருமணத்திற்காக அவசரப்படாதீங்க. ஏன்னா திருமணம் ஒரு நாள் அல்ல, அது ஒரு நாள் ஆரம்பிக்கிற ஒரு உடன்படிக்கையின் அனுபவம். தொடர்ந்து ஓட வேண்டும் என்றால் அவசரப்பட்டு பார்ட்னர்ஸை சூஸ் பண்ண முடியாது. ஏமே, அவசரப்பட்டு நம்முடைய வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ள முடியாது. அவசரப்படக்கூடாது. கவனிங்கள், இது பெற்றோர்களுக்கு தேவையான செய்தி. அவசரப்படக்கூடாது. காரணம், கர்த்தர் எதை செய்தாலும் முன்னே தீர்மானித்தபடியே செய்கிறாராம். அது ஆதாம் ஏவாள் காரியத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்த சத்தியம். எதையுமே ஒன்றை தீர்மானிக்காமல் அவர் ஆரம்பிப்பது இல்லைங்க. நாம் தான் முடிவை அறியாமல் ஆரம்பிக்கிறோம். ஏனென்றால் மனுஷனுடைய தன்மை அது. நமக்கு முடிவு தெரியாது. ஆனால் ஆரம்பிப்பதையே நாம் முடிவாக நினைப்போம். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஆரம்பிப்பதையே முடிவாக நினைப்போம். ஆனால் திடீரென்று ஓடும் பொழுது தான் தெரியும் ஏதோ ஒன்று ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறோமே என்று. ஆரம்பித்ததே தவறென்றும் ஓடும் பொழுது தான் புரியும். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பார் என்றால் முடிவை மனதில் வைத்தே ஆரம்பிக்கிறவர். முடிவை தெரிவிக்காமல் அவர் ஒன்றை ஆரம்பிக்க சொல்லவும் இல்லை. என்ன அழகான ஒரு வார்த்தை கவனிங்க. ஆண்டவர் கூட்டத்தை சேகரிக்க வரவே இல்லை. இல்லை என்றால் இப்படியெல்லாம் பேச மாட்டார். கூட்டம் வந்த பிறகு எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? கூட்டம் வந்தால் நன்றாக பேச வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டத்தை வசீகரிக்கிற மாதிரி பேச வேண்டும். நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால் திரளான கூட்டம் கூடின போது டயலாகே மாறிடுச்சு. எந்த அளவுக்கு மாறிச்சுன்னா கல்லெடுத்து கொள்ளணும்னு நினைச்சாங்க. அந்த அளவுக்கு மாறிற்று. He is not a man pleaser. மனுஷனை பிரியப்படுத்துகிறது தேவனுடைய வேலையே இல்லை. சரியா சொன்னா, count the cost then follow me. நீ கிரையை எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியாம ஓட்டத்தை ஆரம்பிக்காத. வேஸ்ட். ஜோஷுக்கு யாரும் பின்பற்ற வேண்டாம். எத்தனை பேருக்கு புரிகிறது? அதனால தான் வேதம் என்று வரும்பொழுது கூட்டமும் குறுகுகிறது, அற்புதங்களுக்கு பெருகுகிறது. ஏனென்றால் மக்களுக்கு ஈஸி லைஃப் தான் பிடிக்கும். கிரை என்ற வார்த்தையை பிடிக்காது. எத்தனை பேருக்கு பிடிக்குது அந்த வார்த்தையெல்லாம்? காசு கொடுத்து வாங்கினாலே பிடிக்காது நமக்குலாம் அந்த வார்த்தை. அது ஏன் இது வேணும்னா காசு கொடுக்கணும்னாலே கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு. ஏன் கொஞ்சம் ஓசியில் தரமாட்டாங்களா? ஒன்று வாங்கினா ஒன்று கிடைக்காதா? அப்படி தான் டீல் பார்க்குறோம். ஏன்னா இது ஒன்றுக்கு போட்டாலும் ஒன்று நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே, பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் பெனிஃபிட்டை கொடுக்கல விஷயத்தில். நன்றாக கவனிக்கணும். நீ கிரயத்தை உட்கார்ந்து கணக்கிட்டு பாராமல் நீ என்ன செய்யாதே, பின்பற்றாதே. கலப்பையில் கை வைத்த எவனும் பின்னிட்டு பாராதிருக்க கடவன் என்றார். அப்படின்றா நம்ம எதை பின்பற்ற போகிறோம் என்பதை அறியாமலேயே பின்பற்றுவது சுவிசேஷம் அல்ல. சுவிசேஷத்தை சொல்லுகிறவர் எதை முன்வைத்து அழைக்கிறார் என்பதை வைத்தே காட்டியே புரிய வைத்தே அழைக்கிறார். யாரும் புரியாம நான் இயேசுகிட்ட வந்தேன்னு சொல்லவே முடியாதுங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? அது நான் தெரியாம வந்துட்டேன் இயேசுகிட்ட அப்படின்ட்டு யாருமே சொல்ல முடியாது. தெரிந்தே தான் வருகிறோம், தெரிந்தே தான் பின்பற்றுகிறோம். அதனால தான் இயேசு சொன்னா, ஏன் நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நல்லா தெரியும், வெளிச்சம். ஆனா இருள் இருக்கிற ஆசாமிக்கு அது பிடிக்காது. ஏன் பிடிக்கல? இருளை விடணுமே. அதுதான் டீல். எத்தனை பேருக்கு இயேசுவோட டீல் இங்கே புரிகிறது? நான் ஒளியில் இருக்கிறேன் என்பதை அறிந்தே ஒளியின் இடத்திற்கு வராதிருக்கிறார்கள். தெரியாம இல்லை. இன்னைக்கு விஷயம் என்னன்னா, இயேசு நல்லவர் சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா இயேசு பரிசுத்தர்னா கொஞ்சம் இடிக்கும். ஓ, அப்ப பரிசுத்தர்கிட்ட போனா நம்மையும் மாற்றுவாரே, மாற்றி ஆகுவாரே, மாற வேண்டுமே. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? அப்போ சத்தியத்தில் வரும்போது குணம் எல்லாம் ஓவர் நைட்ல வராது. ஆமே, கனி எப்படி ஒரு ராத்திரியில் வராதோ அப்படியே குணமும் ஒரு ராத்திரியில் வராதுங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கணும் இந்த ராத்திரி. ஆமா ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சமா வளருதுப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். கொஞ்சமாவது வந்தது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு மாங்காவோட விதை மாங்காய் தானே. ஒரு முறை கர்த்தர் நம்மோடு பேசினா, அது நன்றாக கவனிங்களேன். ஒரு மா விதை முளைக்கையிலே மாம் பிஞ்சாக வரும்பொழுது கூட வடுமாங்காய் என்றெல்லாம் அழைப்பார்கள் தமிழ்நாட்டிலே. அதற்கு ஊறுகாயும் உண்டு. பிஞ்சிலே பழுத்து விடுவது அது வேறு கதை. ஆனால் என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு மா விதை பலா விதையாக மாறாது, பலாப்பழத்தை தராது. இப்ப நானே எதையோ போட்டேன் எதையோ முளைச்சதுன்னு வாங்கல.
அது நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படி. ஏன் நான் பெத்த பிள்ளையா நீன்னு கேட்பாங்க. அதுக்கு யார்கிட்ட போகிறது? இப்போ புரியுதா உங்களுக்கு? What I'm trying to say is about the proof. ஏன் நான் பெற்றெடுத்த பிள்ளையானாலும் என் சுபாவத்துக்குரியதாக இல்லை. குடும்பங்களில் இருக்கிற விஷயம் அதுதான். 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை என்று சொல்வார்களே, இதெல்லாம் யதார்த்தம். ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த 2 பிள்ளைய 2 விதமா இருந்தது. அப்புறம் நம்ம என்ன பேசுறது? ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் ஃபேமிலி, காயின் ஆபேல். ஒன்று பிசாசு, ஒன்று தூதனா இருந்தது. இதை விட என்ன வேண்டும் எக்ஸாம்பிள் நமக்கு? ஒன்று ஆண்டவருக்கு ஏதுவான ஒரு பிள்ளையான, ஒரு நீதிக்குரிய இருதயத்தை உரிய பிள்ளையா இருந்தது, இன்னொன்று அநீதியின் பிள்ளையா இருந்தது. எப்படி முடியும்? ஒரே தாய் தகப்பன் வயிற்றில், அதாவது விதையில வந்த பிள்ளைகள். யோசிக்கணும். என்றைக்குமே ஆண்டவர் பேசினா யதார்த்தமாய் பேசுவார். அதனால தான் நம்ம எல்லாருக்குமே அதை ஏற்றுக்கொண்டு ஆம் என்று சொல்ல முடியும். அப்போ ஒரு குணம் என்று வரும்பொழுது தேவன் அவசரப்படுவது இல்லை, நிதானமாகத்தான் செயல்படுவார். ஆனால் ஒரே ஒரு முக்கிய நல்ல செய்தி நம்ம எல்லாருக்கும் என்னென்றால், விதை என்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அந்த அடிவில்லாத வித்தாகியவருடைய வசனத்தை விதைத்துக் கொள்ள இடம் கொடுத்த ஒரு இருதயம் இன்றில்லாவிட்டாலும் என்றாகிலும் உருப்பட வாய்ப்பு நிச்சயம் உண்டு. காரணம் அது விதையினால் வருகிற விளைச்சல்ங்க. எப்படி நான் மாற முடியும்? இடையில மாற முடியாது. ஏனென்றா நான் விதைக்க எடுத்துக்கொண்ட முயற்சியை பரலோகம் பார்க்கிறது. நான் எதற்கு பாருங்க, உங்களுடைய ஒவ்வொரு எஃபர்ட்டும் நீங்க எப்படி இதை எடுக்கிறீங்களோ எனக்கு தெரியாதுமா. ஐயா கவனிங்க, ஒரு சபையில வரும்போது ஒரு கூட்டத்தில் கர்த்தர் பேசி கொண்டிருந்தாலும் தனி நபராய் அவர் இடைப்பட்டு இருதயத்தை அலசுகிற தேவன். நீங்க தான் உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்றீங்க. Because your current decision or today's decision will decide your tomorrow's destiny. இன்னைக்கு நான் எடுக்கிற முடிவை வைத்துத்தான் என் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. என் குடும்பத்தை சேர்க்கக்கூடாது. என் அப்பா அம்மாவுக்கு என் வேவ் லெங்த் புரியாம போகலாம். பைபிள் தான், ஏற்கனவே இயேசுவை பற்றி படிச்சுட்டோம். அப்பா அம்மாவுக்கு புரியல. அவ்வளோ பெரிய தேவகுமாரனின் ஒரு அழைப்பு, மனுஷகுமாரனாய் பெற்றெடுத்த தாய்க்கு கூட கர்ப்பத்தை தெரிந்து கொண்ட தேவனின் திட்டம் தெரியல, முழுசா தெரியல. அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, எந்த பெற்றோருக்கும் ஒரு பிள்ளையுடைய எதிர்காலம் தெரியாது என்பதே சத்தியம். அதாவது நான் சொல்லும்போது முழுமையாக தெரியாது. எங்கும் அங்கும் வேண்டுமானால் அவர்கள் புரிந்து கொண்டதை போல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. தீர்க்க தரிசனம் எல்லாம் வருதே. யோசேப்பை யாக்கோபு புரிந்து கொள்ளவில்லை. யோசேப்பை யாக்கோபு புரிந்து கொள்ளவில்லை. செல்லமா வளர்க்கறனால சித்தம் தெரியும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு இப்பவே இடிக்குதுங்க, என் செல்ல பிள்ளை அதனால கர்த்தர் சொல்லி தருவாரா? இல்லை. என்னதான் செல்ல பிள்ளையானாலும் அப்பாவுக்கு செல்லன்னு வரும்போது போடுவாரு சிச்சைய. இது ஒரு இணைப்புங்க. மை காட், மை காட், மை காட். ஒருவேளை யாக்கோபுக்கு செல்ல பிள்ளை, பல வர்ண அங்கி தரித்த பிள்ளை இப்படிலாம் கஷ்டப்படுவான்னு சொல்லியிருந்தா பெத்தே இருக்க மாட்டார். அது வேற விஷயம். அதனால தான் ஆண்டவர் சொல்லி ஆரம்பிக்கிறதில்ல மனுஷங்கிட்ட. இப்போ உங்களுக்கு புரியணும். அவருக்கெல்லாம் தெரியும், ஆனால் மனுஷனுக்கு காட்டுறதில்லை. அவன் செத்து போயிட்டான்னு நினச்சி புலம்பி கொண்டிருந்தார். அவர் உயிரோட பார்ப்போம், அவரை பார்ப்போன்ற நம்பிக்கை கூட தகப்பனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கவனிங்க. அதனால ஆண்டவருடைய திட்டம் வரும்போது ஒரு பிள்ளையை குறித்து பெற்றோர்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றால் வேதமே உதாரணத்தை காட்டுகிறது. அதனால தான் ஒருவரும் ஒரு காலம் பிள்ளைகள் வளர்ந்து வரும்பொழுது திணிக்காதிருங்கள் காரியங்களை. எத்தனை பேருக்கு புரிகிறது? நீ இப்படித்தான் வரணும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று திணிக்க கூடாது. அவர்களை நடத்தலாம், பலவந்தப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அது தேவ நீதியே அல்ல. ஏனென்றால் தேவனும் நம்மை பலவந்தப்படுத்துவது இல்லை. பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்ம எப்பவும் சொல்லி கொடுத்து வழிகாட்டுகிறார், வழி நடத்துகிறாரே ஒழியே முடிவை நாம் தான் எடுக்க வேண்டும் என்று விட்டு கொடுக்கிறாரே ஒழியே நம்மை பலவந்தப்படுத்துவது இல்லை. ஏமே, நாம் எந்த முடிவை எடுத்தாலும் அவர் அங்கீகரிக்கிறார். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? அவர் அங்கீகரிப்பார். வேறு வழி இல்லை. என்றால் அது நம்முடைய சுய சித்தம். இல்லை என்றால் பொம்மைகளாக இருப்போமே. மனுஷனை படைத்தபடினாலே சுய சித்தம் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆமே. இப்போ கவனிங்கள், இந்த குணாதிசயத்திற்கு டைம் எடுக்கிற தேவன். லாஸ்ட் வீக் நான் சொன்ன ஒரு குறிப்பு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எத்தனை பேருக்கு அந்த குறிப்பு என்று சொன்னால் ஒரு முக்கிய குறிப்பு, எல்லாவற்றையும் தாண்டினது. பரீட்சை வேறு ஒரு வார்த்தை. பரீட்சைனா குணாதிசயம் வேறே. நான் சொன்ன ஒரு குறிப்பு ஞாபகத்துக்கு வருகிறது. டிசைன்மெண்ட்டும் ஒரு குறிப்பே. பெர்சிவியரன்ஸ் அதுவும் பாருங்கள், பொறுமையை விட அதிகமான ஆழத்திற்குரிய வார்த்தை அதுவும் இல்லை, ஆனால் குறிப்பு தான். நான் சொல்லுகிற ஒரு குறிப்பு பிரயோஜனம். நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் சிட்சிக்கிறார். அப்படின்னா நம்முடைய பிரயோஜனம் என்பது என்ன? அவர் தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. யார்? நாம் பங்குள்ளவர்களாகணுமா? ஆனால் நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறாராம்.
இப்ப நல்லா கவனிக்கப்பா, அவருடைய பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று அழைக்கிறார் என்றால் அது என்னுடைய பிரயோஜனம் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆமென். நல்லா கவனிங்க. இப்ப அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்று சொல்லும்பொழுது அது ஒரு கட்டளையாக, பலவந்தமாக, ஓ எனக்கு பிடிக்காததை அவர் கொடுக்க போகிறாரே, நான் எப்படி எனக்குள் இல்லாததை அவருக்காக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு வேதனை எல்லாம் வரணும் யதார்த்தமாக வரணும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் யதார்த்தம் தெரியுது? நீங்களும் ரொம்ப ஹோலியாக காட்டிக்கிறீங்க, பரவாயில்ல, அதுதான் காட்டிக்கிறோமே சிஸ்டர், கிறிஸ்தவ வாழ்க்கையே அப்படித்தானேன்றீங்களா? அதுவே பொய்யாகிவிடும், வேண்டாம் இல்லையா? என்ன அர்த்தம்? அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டுமா? we become the partakers of his holiness. நல்லா கவனிங்க, we are not the producers here. அது புரியுது உங்களுக்கு? முதல்ல நானா பரிசுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் ஒரு நாளும் பைபிளை சொல்லவே இல்லை. நல்லா கவனிங்க. never try to become holy. don't even try to become holy. why? you can't become holy by your own efforts. நீங்களா முயற்சி பண்ணி ஒரு நாளும் பரிசுத்தமாகணும்னு நினைச்சா முழு தோல்வி கிடைக்கும், முட்டை கிடைக்கும்னு சொன்னார். ஆனா அவர் சொல்றபடி போனா நம்ம இயல்பாகவே என்று சொன்னேன். ஆமென். அதனால் நல்லா கவனிங்களேன். நீங்களாம் ரொம்ப விடுதலையாக வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறனால தான் இப்படிலாம் பேசுகிறேன். இந்த ஆழத்துக்குரிய விஷயம்லாம் சின்ன குரூப்பில் தான் வெளிப்படும். தேங்க் காட் ஃபார் த யூடியூப் அண்ட் இன்டர்நெட். அதனால் உலகம் முழுவதும் பகிரங்கமாக பார்க்குறாங்க. பட் விஷயம் என்னென்னா, க்ரூசைடில் வராத ஆழங்கள்லாம் இந்த குட்டி குரூப்பில் தான் வரும். பைபிள் அதுவும் மல்டிடியூட்ஸ்க்கு பேசலை. இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் தனிப்பட்ட நிலைமையில் சின்ன சீஷ கூட்டத்தில் தான் ஆழங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். என்றைக்குமே அது உண்மை, அது சத்தியம், வேறு வழி இல்லை. ஏனென்றால் பொதுவாக அதெல்லாம் அவர் பேச முடியாது. இங்கே கவனிக்கல, இயல்பா என்று சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் சர்ச்சுக்கு வர மாதிரி தான் வெளியில் போகணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ராக்டிஸ், ரைட்? வெளியில் இருக்கிற மாதிரி தான் சர்ச்சுக்குள்ளே வரணும். ஹலோ, இது ரெண்டையும் மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட்டுன்னு அர்த்தம். சிம்பிள் ட்ரூத். ஏன் வேஷம் போடணும்? ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அப்படியே போங்க, சர்ச்சுக்கு வாங்கினாலும் அப்படியே வாங்க. இது உங்களுக்கு இன்னும் ஆழம் புரியாது. புரியும், ஆனால் புரியாத மாதிரி காண்பிப்போம். அதுவும் காட்டிக்கொள்ளுகிற வாழ்க்கை தான். கரெக்டா? அப்படி கட்ஸ் இருக்கட்டும்ன்ற நான் கர்த்தருக்குள்ள இடராத வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய சப்ஜெக்ட் பிரியும். நம்ம அதான் நான் சொல்லுவேன்ல, காட்டிக்கொள்ளக்கூடாது வராத எதையும். வராததை வர்ற மாதிரி காட்டிக்கூடாது. கண்ணீர் வரலன்னா வரல விட்டுருங்கோ, அப்படிலாம் பண்ண வேண்டாம். ரொம்ப பண்ணோம்னா வலிக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் ½ அன் ஹவர்லே. சிரிப்பு வரலன்னா சிரிக்கக்கூடாது. அப்புறம் சிரிச்சு பாருங்க, அப்படியும் ரொம்ப வலிக்கும். எங்கள் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கும்போது கஷ்டப்பட்டு சிரிக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? சீக்கிரம் எடுத்து தொலையான்றது காரணங்கள்லாம் வலிக்கும். அதுவே நேச்சுரலாக சிரிச்சு பாருங்க, ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்கும். எடுக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும், ஃபோட்டோவை பார்க்குற உங்களுக்கும் நல்லா இருக்கும். அதனால தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய நேரம் அவங்கள யதார்த்தமாக கேஷுவலாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே எடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அப்போ தான் இயல்பாக வெளியில் வரும்னு அர்த்தம். இயல்பு எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சும்மா போஸ்ட் கொடுமா அப்படின்னா வேர்த்துரும் அதுக்குள்ளேயே. ஏன்னா இது பெரிய விஷயமாச்சே, போஸ்ட் கொடுக்கணும். எத்தனை பேருக்கு இந்த பெரிய விஷயமாச்சேன்னா புரியுது? ஹோலினஸ் பெரிய விஷயமாச்சே, போஸ்ட் கொடுக்கணுமே. ஓ, அப்போ உள்ளே வரும்போதே டென்ஷனில் தான் வருவாங்க. ஏன்னா இது போஸ்ட் கொடுக்குற விஷயம். சர்ச்சுக்கு வரும்போதே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் போனால் வீட்டிலே ஸ்டார்ட் ஆகிடும். அதனாலே சண்டையும் ஸ்டார்ட் ஆகிடும். நீ என்ன சனிக்கிழமை ஆனால் புதுசாக பேசுகிறேன்னு வர ஹஸ்பண்ட். அப்புறம் 6 நாள் பேசாதது 7ஆவது நாள் பேசுனா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்போ தான் வரும் அம்மாவுக்கு. ஐயா கதையும் அப்படித்தான். அது வரைக்கும் வேற எதையோ பேசிட்டு இருப்பாரு. அன்னைக்கு பார்த்து புது பாஷா. ஒய்ஃபுக்கு கோவம் வந்துடும். என்ன நீ திடீர்னு மாறுறேன்? சர்ச்சுக்காக ஒரு வேஷம் வேணான்ற நான், ஊழியத்துக்காக ஒரு வேஷம் வேண்டான்ற நான். இயல்பா இருங்க. ஏன்னா கர்த்தர் அப்படி இயல்பாய் காரியங்களை செய்யலைன்னா நீங்களும் நானே இன்னைக்கு வேற மாதிரி இருப்போம். ரட்சிப்பே இயல்பு தெரியுமா உங்களுக்கு? இப்போ ரட்சிப்பை எதையாவது போட்டுக்கொண்டோமா? நான் விசுவாசித்தேன், அவர் என்னை மாற்றினா. ஸ்தோத்திரம். பார்த்தவங்களுக்கே ஆச்சரியம், நீயா அதுனாங்க. ஏன்னா அது நானே இல்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது? மாற்றினவர் பேசினார், நம்மை கொண்டு பேசினார். பார்த்தவர்கள் யோசித்தார்கள், இது நீயே அல்ல. பார்க்க அப்படியே இருக்கிறாய், ரூபத்தில் அப்படியே இருக்கிறாய், ஆனால் நீ 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 அல்ல. ஆமென். காரணம் வந்த விதம் அப்படி இயல்பாய் வந்தது. ஆமென். ரட்சிப்பு என்பதை நாம் கிரியைகளினால் பெற்றுக்கொள்ளவில்லை, கிருபையினால் உண்டானது என்றால் இயல்பாய் உண்டானது. என்னென்ன கிரியில செய்யறது தான் என்னைக்குமே போராட்டம். எத்தனை பேருக்கு புரிகிறது? செய்தே ஜெயித்தவங்க நம்ம சிஸ்டம் அப்படி. எத்தனை பேருக்கு புரியுது? அதனால when you come to God's kingdom, the principles are totally different than the principles in the world. Why? உலகத்தோட கோட்பாடுகள் எல்லாம் வளர்ந்த நமக்கு ராஜ்யத்துக்குள்ள வந்தா எல்லாமே எதிர்மறையானது.
ஒரே மாதிரி அல்ல என்பது மாத்திரமல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுமா? ஆகாது. யூ ட்ரை அண்ட் see in any principle. இங்கேயும் அங்கேயும் மிக்ஸ் ஆகிற விஷயம்லாம் இல்லை. ஆண்டவர் பேசும்போது முற்றிலும் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த காரியங்களைத்தான் வைத்து பேசுகிறார். அப்படின்னா தாட் லைஃப்ல இருந்து பிரிவு வரும், தாட் லைஃப்ல இருந்து பிரிவு வரும். ஆனால் ஆண்டவர் பேசும்போது நம்ம எண்ணங்கள் பாதிக்கப்படும். ஓ காட், நான் இது வரைக்கும் இப்படி நினைச்சேன், அதுவே தப்பாயிற்றே, நான் எடுத்த முடிவு தப்பாயிற்றே, நான் சிந்தித்த விதம் தப்பாயிற்றே, நான் இனிமே ஃபியூச்சர் அதை செய்யக்கூடாது என்ற முடிவோடு போகிறோம். அதனால தான் நம்ம திருமணம் மாறுது, நம்ம பிள்ளைகளுடைய வளர்ப்பு மாறுகிறது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு முன்பாக கர்ப்பம் தரிப்பதை வித்தியாசப்படுகிறது. ஏமே, ஏதோ பேருக்காக எதையும் செய்ய வேண்டாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஓ எல்லாருக்கும் முன்னாடி நான் வாழ்ந்த காரணம் அவசியம் இல்லை. ஹலோ, லைஃப் கேன் பி வெரி ஈஸி அண்ட் ஃப்ரீ when you know you are yoked along with Jesus Christ. ஏன்னா யோக்குனா உலகத்தில், ஐயோ இதெல்லாம் ரொம்ப வல்லமையான வார்த்தை, அதனால தான் ஆழமாக போய்கொண்டே இருக்கும்போது எனக்கு நேரம் போகிறதே தெரியவில்லை. இன்னும் 2 மணி நேரங்கள் இருக்கிறது. ஆமென். நன்றாய் கவனிங்க. யோக்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் பேச்சில் யோக்குனாலே நுகம். நுகம் என்றால் என்ன அர்த்தம்? பாரம். இன்னும் சொல்ல போனா 2 மாடுகளை கழுத்திலே போட்டு இணைக்கிற மரக்கட்டை நுகம். சரியான தமிழ் வார்த்தை. அப்போ 2 மாட்டையும் இணைக்கணும்னா நுகத்தை போட்டா போதும். கரெக்டா? நம்ம நினைக்கலாம் மாடுனா ஒன்னா தாங்க இருக்கும். நாமே ஒன்றா இல்லை. கரெக்டா? சர்ச்சுக்கு வர்றது 4 விதம். ஏன் வீட்டிலே 5 விதம்னா அப்புறம் சர்ச்சுக்கு வர்றது மாறாதோ? நீங்க என்ன நினைச்சிட்டீங்க சர்ச்சை பத்தி? பல விதங்கள் உண்டு. நான் எப்பவுமே சொல்லுவேன், அது இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்பா சொல்லுவாங்க, அதாவது தமிழில் பேசும்பொழுது, எங்க நல்ல சர்ச்சை இருக்கான்னா எப்படிங்க நான் நல்ல சர்ச்சை பார்க்கறது? நல்ல சர்ச்சையே கடைசியில் கண்டுபிடிச்சி நீங்க வாங்கன்னு சொன்னா அது கெட்ட சர்ச்சை ஆயிடும். ஏன்னா நம்ம போற சர்ச்சை நல்ல சர்ச்சா இருக்குமா? நம்ம அதை என்னைக்கும் யோசிக்கல. நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. நல்ல சர்ச்சை நல்ல சர்ச்சை நல்ல சர்ச்சை, எங்கேயா நல்ல சர்ச்சை இருக்கும்? வீடே நல்லா இல்லை, இல்லை 4 வீடு ஒன்றா வர்ற இடம் இது. ஐயோ, உங்களுக்கு யோசிக்கணும், கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. அப்போ அப்படிப்பட்ட பெரியவர் நம்பி இணைத்திருக்கிறார். எவ்வளோ நல்லவர் பாருங்க அவரு. அவ்வளோ ஒரு தைரியம் அவருக்கு. நான் ரட்சித்து என்னுடைய இரத்தத்தால் கழுவி நீதிமானாக்கின ஒரு பிள்ளையை என்னுடைய சரீரமாகிய அமைப்பிலே இணைக்கும் பொழுது அந்த சரீரத்திற்கு தலையாக நானே இருக்கிறபடினா ஹல்லேலூயா. அவருக்கு இருக்கிற தைரியத்தை பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அப்படின்னா குறையோட யார் வந்தாலும் நிரப்ப அவரால் முடியும். ஒரு குடும்பத்தில் அது நடக்காது. ஏன்னா மனுஷன் குறை உள்ளவன். எவ்வளோ பெரிய ஒரு திறமையான குடும்பஸ்தர்களாக இருந்தால் கூட, தலைவர்களாக இருந்தால் கூட, நல்ல தாய்கள் இருந்தால் கூட குடும்பத்தில் பரிபூர்ணம் இல்லை. காரணம், பரிபூர்ணத்தை தரக்கூடிய ஒரே சோர்ஸ், மூல காரணர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. ஆனால் ஆண்டவரே தன்னை தலையாக வைக்கும் பொழுது அந்த தலையில் இருந்து தான் பரிபூர்ணத்தை தன்னுடைய சரீரமாகிய சபைக்கும் வாக்காய் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம இணைப்பை தான் கவனிக்கணும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? இப்போ சிம்பிள் ட்ரூத்ஸ் நல்லா கவனிங்க, தான் காம்ப்ளிகேட்டே பண்ணக்கூடாது. அப்போ நான் என்னையா பண்ணணும்? நான் நிறைவா இருக்குன்னா என்ன பண்ணணும்? நிறைவா இருக்குன்னா என்ன பண்ணணும்னா தலைக்கிட்ட வந்துருங்க. தலையை விட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது? இப்போ நீங்களே அதை யோசித்து கொண்டால் நம்மளை பார்க்குறவங்களும் பயந்து விடுவார்கள். நாமும் எங்கே போகிறோம் என்று தெரியாமலேயே போய்விடும். இயல்பா தெரியலையா உங்களுக்கு? இது யதார்த்தம் இல்லை. அதாவது நானா பைபிள் படிச்சுக்கிறது. உங்களுக்கு இப்போ புரியுது? இதெல்லாம் நானாய் ஜெபம் செய்வது. வீட்டில் இருந்தால் நான் இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. மழை வந்துருச்சு, எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்னு நினச்சேன். வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும், ஜெபம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பண்ணணும் தான் உட்காந்துருப்பாங்க, அது வேற விஷயம். பாவம் நல்ல மனுஷங்க. ஆனால் நடக்காதுங்க. நல்லா கவனிக்கணும். சில சிஸ்டம்லாம் கர்த்தர் வைக்கும் போது அப்படி தான் இருக்கணும். ஆமே. அதில் நான் வீட்டில் இருந்தே டிவியில் நான் மெசேஜ் பார்க்குறேன்னா அப்புறம் எதுக்கு சபை? இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, வாரம் வராட்டி நாங்கள் பார்த்துக்கோம்ல யூடியூப்பில். வர முடியாதவங்களுக்கு தாங்க யூடியூப்பு. தேவன் வரம் வைக்கத்தக்கதாய் சபையிலே ஒவ்வொரு பிள்ளையையும் அவயவமாக இணைத்து ஒவ்வொரு இடத்துல தேசத்தில் அவர் சபையை ஏன் நடத்துகிறார் என்றால் அங்கு தானையா பகிர்ந்தளிப்பு உண்டாகிறது. ஆமென். தலையிலிருந்து வருகிற பகிர்ந்தளிப்பு உண்டாகிற இடம் சபையின் அமைப்புல மட்டும்தான். ஆனால் தான் வீட்டில் உட்காந்து பைபிள் படிச்சு புரியாதது சபையில புரியும். ஏன்னா இங்க வெளிப்படுற சத்தியம் வீட்டில் வராது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிந்து கொண்டு? என்னென்றால் கர்த்தர் பிரதான வைப்ப. இப்போ நான் சொல்லுகிற காரியங்கள்லாம் அதுதான். ஓவர் நைட் எதையும் அவர் கொடுக்க விரும்பல, எதையும் போட்டுக்குள்ள அவர் சொல்லவும் இல்லை. அவர் எதை செய்தாலும் யதார்த்தமாய் செய்கின்றே நம்மை அழைத்திருக்கிறார். விசுவாசம் என்றைக்குமே லாஜிக்கல்ங்க.
யதார்த்தமானது. இட்ஸ் நாட் இல்லாஜிக்கல். ஏதோ யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் விசுவாசம். நான் போட்டுக்கிறதுனால எதையோ என்னை மாத்திட்டாங்க, அந்த வேர்டே தப்பு. யூனோ சம்திங், நீங்க அந்த சபைக்கு போனா மாத்திடுவாங்க. சபை மாத்தும்னா ஐயோ ஐயோ எங்களுக்கு ஜெயில் எதுக்கு, எங்களுக்கு பள்ளிக்கூடம் எதுக்கு, எல்லாம் சபையை பார்த்துக்கொள்ளுமே. இல்லை, சபை தேவனுடைய அமைப்பாய் இருக்கிறபடினால் தான் ஜனங்கள் மாறுகிறார்கள். காரணம் அதற்கு மேலா இருக்கிறவருடைய தலைமைத்துவம், அவர் பேசுகிற வார்த்தை ஒரு மனுஷனுடைய படிப்பை தாண்டின பரிசுத்தத்தை கொடுக்கிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள, அதுதான் சத்தியம். Do you think education has done something to us beneficial? When I talk about the beneficial thing, படிச்சா அதனால பரிசுத்தமானான்னு சொல்ற வார்த்தை உண்டா உலகத்துல? There's no connection. இன்னும் சொல்ல போனா படிச்சவங்க கிளவர் டெவில்ஸா இருக்காங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? இணைய முடியல விஷயங்கள். அப்படின்னா படித்தவர்களுக்கு டீசன்சின்னு சொல்ற வார்த்தை கூட இணையல. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனால் ஆண்டவர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை இப்படிலாம் பேசினா என்ன ஆவறது? ஏனி வெள்ளையா இருக்கறனால உள்ளத்துலயும் வெள்ளையா இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அதான் அர்த்தம். ஐயோ, இதெல்லாம் பளிச்சுன்னு சொல்லிடணும். நீ வெளியில நல்லா இருக்கறனால உள்ளேயும் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆமே, சில மரம்லாம் பார்க்கவே அழகா இருக்காது. அப்படி ஏதாவது மரம் இருந்தா நீங்க அப்புறம் சொல்லுங்க, ஏன்னா அப்புறம் ஸ்டடி மாறிடும். பார்க்க அழகாவே இருக்காத மரங்கள், ஆனா கனிகளை ருசித்தீங்கன்னா வாழ வைக்கும். உண்மையா இல்லையா? பழம் அழகா இருக்கிறனால சுவையும் ஏற்றது என்று சொல்ல முடியாது. ஏற்றது என்ற வார்த்தையை நான் பேசும்போது இட்ஸ் அபவுட் தி பெனிஃபிட். கரெக்டா? ஏற்றதுன்னா லுக் இல்லை. நிறைய லுக்கை பார்த்துட்டு ஏமாந்துடுறாங்க. உண்மையா இல்லையா? அது லுக்ஸ் இருந்தால் அப்போ நிச்சயமா உள்ளேயும் நல்லா தான் இருப்பாங்கப்பா. ஐயோ, நீ பார்த்தது வெறும் சரீரத்தை. ஒரு குணத்தை பார்க்கணும்னா சரீரத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியும்னு யாருங்க சொன்னது? ஐயோ, சச் எ ராங் தியரி. இப்போவே தெரியுதா பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறதெல்லாம் செதறதுன்னு? என்னங்க பார்த்தீங்க? என்னங்க பார்க்க போறீங்க? இது அம்மா அப்பாக்களுக்கு தாத்தா பாட்டிக்கு சேர்த்து வர சத்தியம். நீங்கள் என்னத்தை பார்க்க போறீங்க ரொம்ப முக்கியம். எப்படி பார்ப்பீங்க முக்கியமான விஷயம். அதெல்லாம் தான் வேதத்தில் வெளிப்படுற சத்தியங்கள். சரியாக வளர்கிற ஆளுக்கு, தலையோட இணைஞ்ச ஆளுக்கு குழப்பமே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் எப்படி பார்க்கணும் முதல்ல. ஆமென். ஏற்கனவே எபேசியர் 5 ஒரு வார்த்தை சொன்னேன். நம்ம தான் கர்த்தருடைய சித்தத்தை அறியணும். நம்ம தான் அறியணும், அவர் காட்ட மாட்டார். எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியுது? ஆனால் யார்த்தையும் போய் ஆண்டவருடைய சித்தத்தை ஜெபிச்சு சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க ஜெபிச்சு சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கு தான் தெரியணும் முடிவில் எது தேவனுடைய சித்தம். உண்மையே இல்லை. என்னடா வாழ போகிறது நீங்க, வாழ போகிறது நாம். ஜெபித்து சொல்லுகிறவர்கள் தேவன் சார்பில் ஜெபித்தே சொன்னாலும் அவங்க வாழ போகிறது இல்லை. ஜெபிக்க கேட்டவர்கள் தான் வாழ போகிறார்கள். உண்மையா இல்லையா? அப்படின்னா தேவன் தனிப்பட்ட விதத்தில் சொல்லித்தர ஆயத்தமா இருக்கும் பொழுது இணைப்பு அவசியம். சபையை விட்டு இணையாம தனிப்பட்ட நிலைமையில ஊழியம் செய்வதாகட்டும், தனிப்பட்ட நிலைமையில் நான் வளர்கிறேன் என்று சொல்வதாகட்டும், வேதத்திற்கு புறம்பான காரியம். அப்படி யாரும் வளர்ந்ததாய் சரித்திரம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிற பாருங்க. இன்னைக்கு நான் சப்ஜெக்டுக்குள்ளே போகல. என்ன சொல்லி தந்து கொண்டு இருக்கிற இயல்பு, எதையும் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்படின்னா நீங்க ஒரு காரியத்தை செய்யும்போது கர்த்தருக்கு முன்னாடி செய்யறோம்னு பார்த்து கொண்டா போதும். இதை மனுஷனை பிரியப்படுத்த செய்ய வேண்டாம். ஆமே, ஒரு காரியத்தை செய்யும்போது விடுதலையில் இருக்கணும். ஐ எம் ட்ரைங் டு டெல் சம்திங் ஹியர் இஸ் அபவுட் தி பெனிஃபிட். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் எப்படியா என் வாழ்க்கையில் யாரையா காட்ட முடியும்? எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் என்று சங்கீதம் சொல்லுது. அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்களாம், எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார்? நல்ல கவனிங்களே, நல்ல கவனிங்க. There are many people who can show the direction concerning your career, concerning your business, concerning your future prospect. But when it comes to knowing good, knowing something that which is beneficial, we need the source of goodness. நன்மைக்கு காரண கர்த்தரை நம்ம அறியாம, அவருடைய வார்த்தையோட இணையாம நன்மை புலப்படாது. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு திட்டம் போடலாம், பிஸ்னஸ் எவ்வளோ வெற்றியாக செய்யலாம்னு யோசிக்கலாம், எனக்கு என்ன படிப்பு எடுத்தால் எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலை கிடைக்கணும்லாம் பிளான் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த துறையில் அந்த அனுபவம் உள்ளவங்க உதவ முடியும். ஆனால் நான் கேட்குறேன், இது வர்றதுனால நன்மை வந்ததுன்னு யார் சொல்ல முடியும்? சிம்பிள் ட்ரூத். இதெல்லாம் வர்றதுனால நன்மை வந்துச்சுன்னு யாருங்க சொல்ல முடியும்? People have money enough. People have got families enough. People got promotions and success enough.
அதனால அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அது இப்போ யதார்த்தம். அது யதார்த்தத்தின் கேள்வி நான் கேட்டது. நீங்கள் யாருமே அதுக்கு கொஸ்டினுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். எல்லாம் இருக்கனால நான் நல்லா இருக்கேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? தட்ஸ் அ கொஸ்டின் ஹியர். சிந்திக்கிறீங்களா எல்லாம்? எத்தனை பேர் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்றாவது கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுடைய சிந்தனையை நான் பார்க்கட்டும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எல்லாருமே சிந்தித்து கொண்டிருக்கிறேன். சிந்திக்கணும். காட் ரியலி வாண்ட்ஸ் அஸ் டு திங்க். பைபிளில் கேட்டிங்கன்னா உன் மூளை எம்டிஆர்னு ஒரு நாளுமே சொல்லவர். ஏன்னா மூளையை கொடுத்தவர் என்னைக்காவது எம்டிஆர்னு சொல்லுவாரா? அதாவது நான் சிந்தனையை சொன்னேன் இன்டைரக்டாக. ஏன்னா மூளைன்னு சொன்னால் தான் உலக பேச்சு. வேதத்தின்படி சிந்தனையை எம்டிஆர்னு அவர் சொல்லலை. என்ன சொல்ல போனால் கரெக்டாக ரீசனபிளாக திங்க் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறார் ஆண்டவர். லெட்ஸ் ரீசன் டுகெதர், கம் லெட் அஸ் டாக் டு ஈச் அதர். இப்படிலாம் பேசுகிறார் ஆண்டவர் பைபிள். அப்படின்னா என்னத்தோ, உனக்கு ஏதாவது நியாயம் இருந்தால் என்கிட்ட வந்து பேசு. உன் பட்சத்தில் நியாயம் இருந்தால் அதை தெரிவி. உன்னோடு இருக்கிறவர்கள் மாத்திரமில்ல உன் முற்பிதாக்களை சேர்ந்த பாவம் செஞ்சுட்டாங்கன்ட்டார். இப்போ என்ன பேச போகிறேன்றார். அப்படின்னா இவங்க நியாயத்துக்கு யாரை கூப்பிடுவாங்க? இவங்க நான் என்னுடைய வீட்டில் இருக்கிற பெரிய ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வரேன், என் பஞ்சாயத்து லீடர்லாம் கூட்டிட்டு அவன் எல்லாருமே பாவம் பண்ணிட்டாங்க. இப்போயா இவர் கூப்பிட்ற ஒரு பரிசுத்தர், இவர்கிட்ட என்ன டீல் இருக்குது? அப்புறம் என்னெல்லாம் நியாயம் இருக்க கொண்டு வான்றாரு. இவங்க யோசிக்கிறதுக்குள்ளே போட்டார். நியாயத்துக்கு ஒரு ஆளை சேர்க்கணும்னு நினைச்சாலும் இல்லைங்க. ஏன்னா நியாயமே பரிசுத்தத்தில் தான் புரிய வரும். இப்போ பரிசுத்தமே இல்லாத ஆள்கிட்ட நியாயத்தை பேசி என்ன? உங்களுக்கு இப்போ இதெல்லாம் புரிகிறதோ? அப்போ நியாயம் பேசித்தான் சிஸ்டர் ஆகணும், எனக்கு நியாயம் கிடைச்சி ஆகணும்னு போயிட்டு அநீதி உள்ளவங்க கிட்ட நிற்காதீங்க. சிம்பிள். அநியாயம் பண்ணுறவங்க கிட்ட போய் நியாயத்துக்காக நிற்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு நியாயம்னா என்னன்னே தெரியாது. ஏதோ பேசுகிறாங்கப்பா என்னன்னு கேட்டு சொல்லுன்னுவாங்க. ஏன்னா அவங்க டிக்ஷனரிலே அது கிடையாது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? அவங்க கிட்ட போய் எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு காலை பிடிச்செல்லாம் கதறக்கூடாதான் கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட தான் அது இருக்கான். நம்ம கடந்த வாரம் அதை கேட்டோம். அவர்கிட்ட தான் கிருபையும் நியாயமும் நீதியும் இருக்குது. வேற யாருக்கு அதெல்லாம் நடப்பிக்க தெரியாது. எவ்வளோ வல்லமே சொல்ல, பூமியில் நான் தான் நடப்பிக்கிற கர்த்தர். இருக்கிற ஆள் தானே நடப்பிக்க முடியும் அப்படின்னு அவரே சொல்லி காட்டிட்டார். இருக்கிற ஆள் தானே நடப்பிக்க முடியும், இல்லாத ஆள் எப்படியா நடப்பிக்க முடியும்? பாவம் அவங்கள விட்டுருங்க. ஆமே. ஆனால் விடுறதுக்கு தான் நம்மளால முடியாது. அது எப்படி நான் சாதிச்சு ஆகிறேன்? அது ரொம்ப சோதனைன்ற நான். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், இயல்பா இருங்க, போட்டுக்கொள்ற விஷயமே இல்லை பரிசுத்தம். அதனால முயற்சி பண்ணாதீங்க. நான் நல்லா இருக்கணும். எங்க நல்லா இருக்கிறது? அதனாலேயே எண்ட் ஆஃப் த டே இன்னும் குழப்பமாயிடுது நமக்கு. நான் இவ்வளோ நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ண ஆண்டவரே, முடிவில் பார்த்தா நேற்று இருந்ததை விட மோசமாக போயிடுச்சு நிலைமை. ஏன்னா அதை நினச்சே மோசமாயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் நல்லா ஆக்குவார்ன்ற சத்தியம் தெரிஞ்சா இணைஞ்சிடணும். இப்போ நான் எப்போவுமே ஒரு வார்த்தை ஆண்டட்ட பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளோ நாட்கள் கழித்து மனம் திரும்பின சில விஷயங்களை யோசித்து பாருங்கள். யாருமே அதில் தப்ப முடியாது. when I say something, ஏன்னா யதார்த்தம். ரொம்ப நாள் கழித்து மனம் திரும்பின விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் பார்த்தா, நிஜமாவா மன்னிச்சிட்டீங்க? நிஜமாவா இப்படியா மன்னிப்பீங்க? அதாவது அவ்வளோ ஆசுவதிக்க ஆரம்பித்திருப்பார். உடனே சொல்லுவோம், அட இதை நான் முதலே செஞ்சுருக்கலாமே, இவ்வளோ நாள் கழிச்சு எதுக்கு நான் ரிப்பன்ட் ஆனேன், கொஞ்சம் முன்னாடியே ரிப்பன்ட் ஆகிருக்கலாம். ஏன்னா நமக்கு இருந்த குத்து கொடையில் அப்படி. ஆண்டுகிட்ட வரும்போதெல்லாம் அவர் ஒன்று மன்னிக்க மாட்டான்னு நடுவில் ஒருத்தன் சொருகிட்டு இருப்பான். நீ ஏன் போயிட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அலையிலிய ஸ்தோத்திரம்லாம் சொல்லி, ஆமாம் ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் அவன் மன்னிச்சிட்டாலும் அப்படின்னு. அப்போ அவன் பொய் பேசுகிறான்னு கூட ஒரு ஆளுக்கு தெரியல. அவன் பொய்க்கு பிதா. அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து தான் பேசுவேன். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களும் பொய்ங்க தான் எல்லாம். ஐயோ, அப்போ யாராவது பொய் பேசுனீங்கன்னா யாருக்கு சொந்தக்காரங்கன்னு முடிவு பண்ணிக்கும் இல்லையா? ஹி ஸ்பீக்ஸ் இஸ் நேட்டிவ் லாங்குவேஜா அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு நேட்டிவிட்டி இருக்குது. இந்தியன் நேஷ்னாலிட்டி நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே கூட்டம் சேர்ந்து திருந்தோம்னா அப்புறம் அவன் தான் சொல்லிக்குவான், இது ஏன் கூட்டம், இது ஏன் சொந்தம் இது. அப்போது பொய் பேசுகிறதுக்கு அவனுக்குன்னு ஏஜென்ட்ஸ் வச்சுருக்கான். சர்ச்சில் கூட சத்தியத்தை கேட்டும் பொய் பேசுகிற ஆளுக்கு அப்புறம் என்ன விமோச்சனம்னு எனக்கு தெரியல. பொய் வரலாம், ஆனால் திருந்தணும் இல்லை ஒரு நாள் அது போவாதுன்னு சொல்லி நம்ம உட்காந்துருக்குறோம். ஏன்னா ரட்சிப்பே வந்ததே என்னாலே வராதது. இது போவாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல அன்னைக்கு. எது போவாது? இந்த பழைய சுபாவம், இந்த பழைய சிருஷ்டி போகாது. இயேசுவே நீ கொடுத்தாலும் போகாத நான் சொன்னோம். எனக்கு யாரும் இப்போ பதில் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு எல்லாம் ஒழிந்து போயின. நிஜமாவா? இயேசு வந்தால் ஒழிஞ்சிருமா அப்படியே கேட்டோம். வந்துருங்க ஏசப்பா, தயவுசெய்து வந்துருங்க, எல்லாம் நானே ஒழிஞ்சிடுவேன் அப்படின்னு கெஞ்சனதுனால வந்துட்டார். ஏன்னா கூப்பிட்டா போதும். அதுக்கு பிறகு எது ஒழிந்தது எது ஓடினது என்று அவரே சொன்னபொழுது எனக்கே தெரியுது, ஆமாம் நான் பழைய ஆளே இல்லை. என்னைக்காவது அறைக்குள்ளே வந்து இருட்டா இருக்குன்னு யாராவது பாட்டு பாடினீங்களா? உங்கள் வீட்டுக்கு போகும்போது ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இருட்டை நான் பார்த்ததே இல்லையே, என் வீடா இவ்வளோ இருட்டா இருக்குன்னு நான் சொன்னீங்க. முதல்ல சுவிட்சாக போடுங்க.
பக்கத்தில் எதுக்கு நம்ம எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனில் வச்சு ஒரு பட்டனையும் வச்சோம், அது பாட்டு தட்டிட்டு தான் உள்ளே போகிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் இருட்டு இருந்தா இருட்டையே யோசிக்கக்கூடாது, வெளிச்சத்தை தான் யோசிக்கும். இன்னைக்கு பரிசுத்தம் வேணும்னா நம்ம அதான் பாவத்தை யோசிக்க கூடாதுன்னு சொல்ல வந்தேன். ஆமே, இப்ப பரிசுத்தத்தை யோசிக்கணும்னா பாவத்தை பரிசுத்தரை யோசிக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் என்ற அந்த ஒரு வார்த்தை அவர் எப்பவுமே வேதத்தில் அழுத்தி பேசுவதற்கு காரணம், அவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்படின்றால் அவரோடு இணைகிற ஸ்தானத்தை விட்டு விடாதிருங்கள். அதை ஒன்றைத்தான் நான் தாழ்மையை உங்களிடத்தில் சகோதரியை சொல்லுகிறேன், அவரோட இணைகிற ஸ்தானத்தை விட்டு விடாதிருங்கள். எவ்வளோ ஃபீலிங்ஸை எதிராக கொண்டு வரான் தெரியுமா பிசாசு. நீங்கள் நினைக்கிறீங்க ஊழியத்தில் நின்றுக்கிட்டு மைக்கை பிடிச்சி நல்லா ஆணித்தரமாக பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குன்னு. இட்ஸ் அ காலிங், இட் ஹேஸ் அ காஸ்ட் பிஹைண்ட். எல்லாம் ஈஸி இல்லை பார்க்குற மாதிரி. தொடர்ந்து நிற்கணும், விஷயம் இருக்கு. அப்போ நிற்க வைக்கிறவரை உலகம் பார்க்கணும். தட்ஸ் வை ஐ ஸ்பீக் லைக் திஸ். It's not because I am able to stand in this calling like any other servant of God. ஆனா கர்த்தர் நிக்க வைக்கிறார், அதுக்கு அவருக்கு பெருமை உண்டுனா சத்தியம் வேறு. ஆனா தான் இயல்பா இருங்க, சாதிக்கிற மாதிரி காட்டணும் அவசியம் இல்லைன்ற நான். ஆண்டவர் சாதிக்கிறோன்னு அவரை காட்டிக்கிட்டோம், அந்த தேரியே வேற. அப்போ ஒரு ஆளை துவக்கி ஓட வைத்து முடித்து காட்டுகிற பெருமை அவருக்கு இருக்கும்போது அவர் சொல்ற ஒரே ஒரு வருஷம், என்ன நோக்கி ஓடு போதும். ஏமே நீ என்ன நோக்கின அந்த பெர்ஸ்பெக்டிவ், அதுதான் அந்த கண்ணோட்டம் எப்போ வரும்னா, நான் இதெல்லாம் அறியும் பொழுது என் சோதனைகள் மத்தியில் அவரை நோக்கணும். ஆமே, உள்ளபடியே இணையணும். உள்ளபடியேனா ஆண்டருக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் தான் சொல்றேனே, என்ன நம்பி வர்ற பிள்ளைன்னு அவர் எதை வைத்து சொல்றாரு தெரியுமா? மிரக்கல்ஸ்க்கு மட்டும் இல்லை, அதெல்லாம் ஒரு ஆங்கிள் மட்டும்தான் சுவிசேஷத்தில். அவரை நம்பி நிறைய பேர் வந்தாங்க, பெற்றுக்கொண்டு போனார்கள். ஆனால் விஷயம் அவரை நம்பியே இருந்தாங்க பாருங்க. இது வித்தியாசமான கூட்டம். நம்பி வந்தாங்க போனாங்க, ஏன்னா வந்த நோக்கம் நிறைவேறி விட்டது. ஆனால் அவரையே நம்பி வாழ்ந்தது என்பது வித்தியாசமானது. அப்படின்னா அவங்க வேற எதையும் நம்பி வாழ விரும்பாமல் விட்டது என்பது ஆண்டவரை தொட்டது. இதெல்லாம் ஆழங்கள் வித்தியாசமானது. நம்ம சொல்லலாம் இயேசுவை நேசிக்கிறேன் பின்பற்றுகிறேன், எங்க சண்டே வரதே பெரிய கிரையும் சில பேருக்கு. ஏன்னா அவங்க வர்ற பின்னணி அப்படி, சவால்கள் அப்படி. பொய் சொல்லி சில நேரம் ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து போகிற பிள்ளைகள் உண்டு. ஆனாலும் துவக்கம் அப்படி இருந்தாலும் முடிவு வேறு. தீர்மானிப்பது யாரு? நாம் தான். ஐயா நான் இப்படி ஸ்டார்ட் பண்றேன், ஆனா என் முடிவு அப்படி இருக்கக்கூடாது. என்னைக்குமே ஆண்டோடைய பிளான் அப்படிதான். ஒரு மனுஷனை ஆரம்பிக்க அவர் இந்த பாதையில அந்த துவக்கத்துல அந்த ஓட்டத்துல ஆரம்பிக்கும் போது முடிவு வேறாத்தான் மனதில் வைக்கிறார். ஆனா அவரை பார்த்து ஓடுற ஒரு பிள்ளையை அவர் மாற்றுகிறார். இந்த நோக்கம் நீங்க மாறக்கூடாது. எப்ப ரட்சிப்புல அவரை பார்த்து தானே வந்தீங்க. எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய இருள், எவ்வளோ பெரிய அந்தகாரத்தின் ஆளுகை இருந்த பொழுதோ இயேசுவேன்னு சொன்ன பொழுது விடுதலை பண்ணாரு. அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணுவார். ஏன் நமக்கு ஃபோக்கஸ் மாறுது? அதான் கலாத்தியெல்லாம் வாசித்தா, நீங்க ஆவியில துவங்கினீங்களே, ஏன் நீ மாம்சத்தில் முடிக்க பார்க்குறீங்க? ஆவியில் அல்லவா துவங்கினீர்கள் உங்கள் ஓட்டத்தை, மாம்சத்தில் முடிக்கும்படி உங்களுக்கு தவறான போதனை செய்தவன் யார்? உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்லை, தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும்னார் பவுல். அப்படின்னா என்ன? வெட்டப்பட்டு போனால் பரவாயில்லன்ட்டார். ஏன்னா இட்ஸ் a wrong teaching. You started in the spirit. How can you finish it in the flesh? ஆரம்பம் எப்படி அப்படித்தானே ஏன் முடிக்கணும்? நடுவில் ஏன் நீ மாம்சத்தில் முடிக்க பார்க்குற? அப்படின்னு என்ன அர்த்தம்? விசுவாசத்தில் ஆரம்பிச்ச, இப்போ ஏன் நீ போராடுறன்னு கேட்குறாரு. புரியுதுங்களா? விசுவாசத்துல தானே ரட்சிப்பை ஆரம்பித்தேன், இப்போ நீ போராடுறே நான் நல்லா இருக்கணும், நான் பரிசுத்தமாகணும், நான் திருந்தணும். சொல்லாதீங்க அப்படி. கர்த்தாவே நீங்க என்ன மாற்ற முடியும்? நான் இணைந்து கொள்ளுகிற இடம் நீர் என்றா, உமக்குரியதெல்லாம் எனக்கு சொந்தம். இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் இணைப்பு. ஏமே இணைப்பு சுலபமானது, இயல்பானது. எத்தனை பேருக்கு புரியுது? கொடி கஷ்டப்பட்டு ஒன்றும் செடியோட இணையில. இட்ஸ் அ வெரி ஸ்பான்டேனியஸ் கனெக்ஷன். இயல்பே அதற்கு இணைப்பு தான். இணைப்பே இயல்பு தான். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? அப்போ ரொம்ப கேஷுவலா இணைஞ்சிருக்கு கொடி. ஐயோ நான் ஒட்டிட்டு இருக்குமே கொடி என்னைக்கா சொல்லுங்க. இது ஒட்டிட்டு இருக்கிறதே வேலையா இருக்குது. நான் ஒட்டுறதை விட்டா வேறு வேலையே இல்லையா? இப்போ நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது வேற ஒரு பெரிய புலம்பல், உள்ளான புலம்பல். ஐயோ ரசிக்கப்பட்ட பிறகு சினிமா போக முடியல, இதை பார்க்க முடியல, அதை பார்க்க முடியல, அதை பேச முடியல, இங்கே இப்படியே வாழ்ந்தா எப்படி போர் அடிக்கல? எனக்கு தான் உங்களுக்கு தான் போர் அடிக்குது. தனியாக உட்காந்து ஜோமனாலே போர் தான் நிறைய பேர். ஐயோ இது மட்டுமே எவ்வளோ நேரம் பண்ணுறது, பைபிள் மட்டுமே எவ்வளோ நேரம் படிக்கிறது. அதனால தான் படிக்கிறது இல்லை நம்ம. ஜபமும் அப்படித்தான். சொல்லுவேன் சில நேரம் பைபிள் படிக்க முடியலன்னா க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கி. ஏன் நடிக்கிறீங்க? ரொம்ப பக்தியாக உட்காந்துட்டு தூங்குறது. வீட்டில் எல்லாரும் நம்மளை பார்க்கணுமா? பரிசுத்தம் தேவையா? அவங்க கண்டுபிடிச்ச பிறகு இன்னும் மோசமாயிடும் நம்ம நிலை. முதல்லையாவது கொஞ்சம் ஓரளவுக்கு பேர் இருந்தது. இப்போ பைபிள் வச்சுட்டே தூங்குறாருப்பா அப்பான்ற போட்டு கொடுத்துரும் பிள்ளை.
இப்போ நான் 100 கேட்பேன், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா அது லைஃப் இல்லை, வேஸ்ட்டு. அப்போ இன்ட்ரெஸ்ட் வரட்டும், வராமல் எப்படி நான் பைபிள் படிக்க முடியும்? அப்போ மற்ற காரியத்தெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணாமல் கனெக்ஷன் எப்படி கரெக்டாக இருக்கும்? இது ஒரு முக்கியமான குறிப்பு. இதை இன்னும் பேசணும்னு இன்னொரு 5 மணி நேரம் பிடிக்கும். எதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணணுமோ அதை பண்ணுறது கிடையாது. அதுவும் ஆணில் இருக்கும், இதுவும் ஆனால் இருக்கணும். இது ரெண்டும் அப்படி இணையிறதில்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது? எனக்கு உலகத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணும். நாங்களும் 25 வருஷம் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்தே ஒரே தெருவில் தான் வளர்ந்தோன்னு சொன்னால் அப்புறம் ஒன்றா தான் போகணுன்ற நான். இதுக்கு யாரும் ஆமீன் வராதே, இப்போ வரக்கூடாது. ஒன்றா வளர்ந்தா, ஒன்றா இருந்தால், ஒன்றா கல்யாணம் பண்ண, நான் ஒன்றா தான் போவோன்னு இருக்கா எங்கேயாவது? இல்லையே, டெத்தே அப்படி இல்லையே. குடும்பத்திலேயே அதில் ஒன்றா கன்சென்சஸ் கிடையாது. நாங்கள் செத்தா ஒன்றா தான் சாவோன்னா அது தற்கொலை. இது கர்த்தர் அப்படிலாம் யாரையும் செய்கிறதில்லை, தனியாகத்தான் போகணும். சனிக்கிழமையே சாவு வந்தாலும் தனியாகத்தான் போகணுன்றனா. இதையும் சில பேர் கேட்கட்டும், கிறிஸ்தவங்க கேட்கட்டும். ஐயோ சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதில் ஒரு ஐதீகம் பார்ப்பாங்க, ஐயோ சனிக்கிழமை செத்துருக்காங்க, கிட்ட போய் ரொம்ப நிற்காத, நம்மளை கூட்டிகிட்டு போயிட போகுது. ஐயோ, மரணத்தின் ஆவியை நம்மை கண்டால் ஒதுங்கி நிற்க வேண்டும், ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள். ஆனால் இந்த ஐதீகம், ஜாதகம், சகுனம், லேவியராகமம் வாசித்து பார்த்தா தெரியும். அதான் நான் சொன்னேன், இதெல்லாம் வாசிக்கும் போது தூக்கம் வராதவர்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அதற்காகவாவது வாசிங்க. ஆனா ஏதோ ஒன்று உள்ள போகும், நீ வாசிக்கணும். அப்ப இதெல்லாம் செய்யி நான் கூட இருப்பேன்னு சொன்னாரா? இல்லையே. நான் அருவருக்கத்தக்க விஷயங்களும் பேரு, அந்த பெயரை கேட்கும் போதே இட்ஸ் நாட் அன் ஈஸி வேர்ட். தீஸ் திங்ஸ் ஆர் டிடெஸ்டபிள் இன் மை சைட். அப்படின்னா அருவருக்கத்தக்க விஷயம், சாதாரணமாக சொல்லலை. அப்போ இந்த கிறிஸ்தவ பாதையில் வந்துட்டு நான் என்ன உலகத்தின் வழி, கலாச்சாரம், பாரம்பரியம், வார்த்தையோடு ஒத்து போனால் பின்பற்றுங்கள். தேவனும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார், இயேசுவும் அப்படித்தான் சொன்னார். கலாச்சாரத்தை அவர் விரோதிக்கவே இல்லை. எப்படின்னா யூத கலாச்சாரத்தின் உடையை போட்டு இருக்க மாட்டா. எல்லாவற்றிலும் வேதம் இருக்கு. நான் வானத்திலிருந்து இறங்கினவர்னு வேற மாதிரியா வந்தார், இந்தியன் ட்ரெஸ்லேயே இருந்தார், வேட்டி சட்டையா போட்டார். நீங்க எங்க சிஸ்டர் பார்த்தீங்க? யூத கலாச்சாரத்தில் அவர் இப்படி இருக்க போய் தாங்க முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான் அவங்க. ஏன்னா கூட்டத்தில் ஒரு ஆள், அதையாவது புரிந்து கொள்ளுங்க, எல்லாத்துலையும் இணைப்பு இருக்கு. இதுக்கு எங்க இருக்கு சாட்சினா அதே இருக்கு, வசனமே இருக்கு. கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்க போய் தானே யூதாஸை அரேஞ்ச் பண்ணும்போது, ஐயா நீ காட்டி குடியா, இல்லைன்னா யாருன்னே தெரியல. அவங்களுக்கு இருந்த குழப்பம் பற்றீங்களா? பின்னாடி ஒளிவட்டத்தோடு நடந்தாரா? தேவகுமாரன் நடந்திருந்தா அப்படிதான் நடந்திருக்கணும். அது ஒரு நீண்ட அங்கி, ஒரு ஒளிவட்டம். அப்போ 12 பேரில் ஒரு ஆள் அப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும்ல. நீங்கள் நினைக்கிறீங்க அனாயிட்டிங்கில் நடந்தாலே இப்படி மெதுவாக தான் நடக்கணும்னு. வீட்டில் நடந்தால் அடிச்சு விடுவாங்க அம்மா, அபிஷேகத்தில் இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு. அப்படி சில பேர் இப்படிலாம் பேசாதீங்க. நார்மலாக கண்ணை திறந்து பார்த்து, அதுதான் உண்மையான பரிசுத்தன்றேன் நான். அபிஷேகத்தில் இருந்தால் ஸ்ட்ரைட்டாக கண்ணை பார்த்து பேசுது, நாங்கள் போய் அவங்க வேற மாதிரி நினச்சிக்குவாங்க. சில பேர்ல இதெல்லாம் ரொம்ப ஹைக் பண்ணுறது, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது. எத்தனை பேருக்கு அது புரியுது? நார்மலாக இருங்கோ, அபிஷேகம் அப்படி இருந்தால் செயல்படும். ஆண்டா நிறைய சொல்லி கொடுப்பார் அபிஷேகத்தில் வளரும் போது. என் கையை காலை தூக்கிட்டே இருந்தால் தான் அபிஷேகம் நினைக்காத, அமைதியா இரு, உனக்கே கை வலிக்கும் கொஞ்ச நேரத்தில். நாம நினைத்து கொள்கிறோம் சில விஷயத்தில் அபிஷேகம் இப்படித்தான். கர்த்தருக்குள்ள நடக்கிறதே அபிஷேகம். ஆமே, அபிஷேகத்தோட உற்பத்தி மையமே அதுதான். கர்த்தரோடு நடப்பதற்கு நாம் கொடுக்கிற அந்த ரகசிய தொடுதல், இணைப்பின் நேரம், அதில் வர்றதான் அபிஷேகம். யாரும் அதை ஃபேக் பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? யார் அதெல்லாம் அதான் எதை வேணாலும் ஃபேக் பண்ணிடலாம், அபிஷேகத்தில் ஃபேக் பண்ண முடியாது. ஏன்னா அதில் தான் வல்லமை. ஆண்டருக்கு நல்லா தெரியும், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம். ஆமென். அபிஷேகம்னா அதுதான், வெறும் டங்ஸ் பேசுறது மட்டும் நினைக்கக்கூடாது. ஏன்னா அது அபிஷேகத்தின் அடையாளம். ஆனால் வல்லமை என்று வரும் பொழுது அது அபிஷேகம். அப்போ அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்தார்னு நசரேயனாகிய இயேசுவை வைத்து சொல்லும்பொழுது சொன்னார், அதுக்குரிய கனி இருக்கு இங்கே. நல்லா கவனிங்க. ஆமென். சும்மா நான் அபிஷேகத்தில் நிறைந்து டங்ஸ் பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த நாக்கை எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னா அது அபிஷேகம் இல்லை. நானாக நினைத்துக் கொள்கிறேன், ஒரு டங்ஸ் பேசி ½ அன் ஜெபம் பண்ணணும், ஒரு ½ அன் பைபிள் படிக்கணும், பேசிக் மேபி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி நம்ம நினைச்சு ஒருவேளை பல வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் வாட் அபவுட் திஸ் ஒன்?
the usage of this tongue. சில நேரம் இந்த பெனிஃபிட்னு வரும்போது ஆண்டவர் என்ன இந்த சப்ஜெக்ட்குள்ளே போகலை. I wanted to preach from 1 Corinthians chapter 6. முடியல பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறா, சில நேரம் நம்ம இந்த அபிஷேகத்தை தவற நினைத்துக் கொள்ளுகிற காரியங்கள், ஏதோ டங்ஸ் பேசின அபிஷேகம் இல்லைங்க, அது அடையாளம். ஆனா அபிஷேகம் எப்போ இருக்குன்னா கர்த்தரோட நடக்கும் பொழுது ஆண்டவரை சொல்லுகிறா, அவர் நல்ல கவனிங்க, தேவனோடு இருந்த ஒரு விஷயம், தேவன் அவருடனே கூட இருந்தபடினால். There's a vital principle here. பரிசுத்தத்தை நானா போட்டுக்கிறதுக்கும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இப்போ நான் கர்த்தரோட இருக்கிறேன்னா அது ஏன் டயலாக் தான், மைட் பி மை ஓன் அசம்ஷன். ஆனா கர்த்தர் ஒரு ஆளோட இருக்கணும்னா, கரங்களை உயர்த்தி ஆமேனப்பா, அந்த நிலைமை எனக்கு வரட்டும். ஏன் கர்த்தர் ஒரு ஆளோட இருக்கணுங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். யோசேப்பு கர்த்தரோட இருந்தான்னு பைபிள் சொல்லலை. பவர்ஃபுல் ட்ரூத்ஸ் பிரியுது பாருங்க வார்த்தை. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசினாலும் தட்ஸ் நாட் அ கேஷுவல் ஸ்டேட்மெண்ட், impregnated with meaning, so much so, பயங்கர டெப்ஸ் இருக்கு. அப்போ கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அப்போ தேவன் ஒரு மனுஷனோட இருக்கணும்னு ஆசைப்பட்டார்னா அதுதான் அபிஷேகம். இப்போ நானாக நினைத்து கொள்ளுகிற வாழ்க்கை அல்ல அது. அப்போ அதனால தான் அவர் சொல்ற மாதிரி நான் இருக்கணுன்றதுக்காக தான் பைபிள் வேதத்தை அவர் என்ன செய்கிறார், விளக்குகிறார். இப்போ நம்ம இதில் கனெக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே ஒரு இயல்பை சொன்னேன். சப்போஸ் இஃப் யூ டோன்ட் ஃபீல் லைக் ப்ரேயிங் அண்ட் ரீடிங் த பைபிள் இஸ் குட். இட்ஸ் அ குட் திங் தட் யூ அட்மிட் தட் ஐ எம் நாட் ஏபிள் டு டூ இட் பை மை ஓன். என்னால் முடியல, என்னால் வரல, ரைட். பட் when will that happen? அதுவா நடக்கட்டுன்னு என்னால் உட்கார முடியல, அதுவும் எனக்கு தெரியுது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போராட ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, ஏன் இந்த ஸ்ட்ரகிள் எனக்கு? எத்தனை பேர் அதெல்லாம் உண்மையாக உணர்றோம்? ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த ஸ்ட்ரகிள்? ஏன் பைபிள் படிக்கும்போது தூக்கம் வருது? ஏன் பைபிள் படித்தா புரியாதது போல் தோன்றுகிறது? ஆனால் அதே சமயம் நான் டிவி சீரியலை பார்க்க முடியுது, நான் சினிமாவை விருப்பமாக பார்க்க முடியுது, நான் காமெடிஸை விருப்பமாக பார்க்க முடியுது, மற்ற ஃப்ரெண்ட்ஸோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, நான் ஷாப்பிங்கில் பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. பட் when it comes to praying, reading your word, why I feel bored? Good question. கேட்கணும் கேள்வியே. அப்போ ஆண்டவர் கிட்ட வந்து உலகத்திலேருந்து பிரித்தெடுத்த வாழ்க்கை இயல்பா இல்லைனா எவ்வளோ நாளையே நான் நடிக்க முடியும்? இல்லைங்களா? ஏதோ இருக்கிற மாதிரியே நடிக்கக்கூடாது இல்லையே, ஏன்னா நான் என்னை ஏமாற்றி கொள்ளுகிறேன். So come to the place of reality and tell God, God, I need a breakthrough. The moment you say that, உங்களுக்குள்ள உடைய ஆரம்பிக்கும். நான் சொல்கிறது இது பேசும்போதே உடைவீங்க. ஏன்னா இயலாமை, ஹெல்ப்லெஸ்னஸ், God, I am not able to, நான் வாழணும்னு நினைக்கிற முடியல ஐயா அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அந்த நேரத்தில் உடையும். அந்த உடையிற நேரத்தில் தான் அவர் உள்ளே பிரவேசிக்க நாம் இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அவருடைய சாரம் நல்ல கவனிங்க. நம்ம செல்ஃபு, நம்ம சுயன்ற அந்த காரியம் எங்கே உடையுதோ அப்போ தான் இணைப்பு சரியாகுது. அப்போ தான் சொல்கிறோம், ஆண்டவரே நான் அல்ல நீர், என்னால் முடியாத நீர் உதவி செய்யணும் நீங்கள். அப்போ நல்ல கவனிங்களேன், சில விஷயம் ஆண்டவர் நமக்கு there's nothing like a gray area. நான் சொல்லும்போது நல்ல கவனிங்க, there are no issues when we preach from the Bible. when I say we, நாங்கள் மட்டும் இல்லை, எந்த ஊழியக்காரருக்கு இருக்கிற கிருபை ஆண்டவர் அழைக்கும் பொழுது, நிலை நிறுத்தும் பொழுது, உபயோகிக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிரே ஏரியாவே கிடையாது சுவிசேஷத்தில். அப்படின்னா ரெண்டும் கலக்கிற விஷயம்லாம் கிடையாது. நான் சொல்ல முடியாது இது தப்பு ரைட்டுன்னு. இங்கேருந்து ஒரு தேவனால் போதிக்கப்பட்ட பிள்ளைக்கு தெரியும் எது தவறு சரியும். காரணம், போதிக்கப்பட்ட பிள்ளை எது போதித்தது? வார்த்தை. வாட்ஸ் மை பெனிஃபிட், வாட் இஸ் நாட் மை பெனிஃபிட்னு யாரும் சொல்லித்தர வேணாம், அவங்களுக்கே தெரியும். ஐ எம் கோயிங் டு டச் தட் நெக்ஸ்ட் வீக். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே அனுபவிக்க கையில கிடைக்கிறதுனால தகுதியாயிராது. கரெக்டுங்களா? நான் அனுபவிக்க அதிகாரம் இருக்கு. பவுல் இந்த வார்த்தையை சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னால் முடியும், அது என் கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஆனால் எல்லாமே தகுதி இல்லைப்பா. தகுதின்ற அந்த வேர்டு யார் கொடுக்க முடியும்? நல்லா கவனிங்க. This is about our dignity. Who can ever teach about your dignity? Some people don't even grasp the meaning for dignity. உலகத்திலே வளர்ந்தவங்க சொல்றாங்க, இப்படி இருந்தால் தான் டிக்னிட்டி, அப்படி கல்யாணம் பண்ணாதானே டிக்னிட்டி, இப்படி வரதட்சணை வாங்கினாதானே டிக்னிட்டி, இப்படி டவுரி கேட்டாதானே. Hey, you don't know the meaning for dignity because you just lived and you were brought up in this world. ஆனா ஆண்டவருக்குள்ள பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய உங்களுக்கு தெரியும். நான் சொன்னது காமன் லாங்குவேஜ், உங்களுக்குன்னு உலகத்தை பற்றி சொன்னேன். ஆனால் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளையாகிய உங்களுக்கு தெரியணும் எது டிக்னிட்டி, கனம். இந்த கனத்துக்குரிய விஷயம்லாம் படிப்பு சொல்றதில்ல, போடுற உடை சொல்றதில்ல, யாரும் பின்னணித்தை வச்சும் சொல்றதில்லை. என்னென்று நம்மளாம் கனவீனமான பாத்திரமா இருக்க போய் தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றும் 1 Corinthians 1:26 பேசியிருக்கிறார்.
யாரும் நல்லவங்கன்னு தெரிந்து கொள்ளல, அவர் வல்லவங்க என்றும் தெரிந்து கொள்ளல, ஞானிகள் பிரபுக்கள் என்று தெரிந்து கொள்ளவில்லை. உள்ளதிலேயே இழிவானது இல்லாதது என்று பைத்தியமானதுகளை தேவன் தெரிந்து கொண்டார். இப்போ இல்லாதது இழிவானது பைத்தியமானது என்று எண்ணப்பட்டதைத்தான் தெரிந்து கொண்டார் என்றா, நமக்கு எதுவுமே இருந்து அவர் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற இருந்ததாக நினைத்தது கூட வீண். ஏமே இருந்ததாக அப்படின்ற பவலை போல பெருமை பாராட்ட யாருமே கிடையாது. Think about his qualifications as a Hebrew, as a Benjamite. He had everything possible for a Jew. ஒரு யூதனுக்கு இருக்க வேண்டிய விஷயம் அவருக்கு இருந்தது, அதை விட அதிகமாக இருந்தது. அதை தான் சொல்லிக்காம என்ன மாதிரி யாரும் போஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த போஸ்டிங்கே நான் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு முன்னாடி வேஸ்ட்டுப்பா. அறிவு, இந்த அறிவை நான் பார்க்கும்போது நான் படிச்செல்லாம் வேஸ்ட்டுன்ட்டார், பிறந்ததும் வேஸ்ட்டு, அதான் அந்த பெருமையே வேஸ்ட்டுன்ட்டார். நான் பிறந்தது நான் வளர்ந்தது எல்லாம் சொல்லுவாங்களா, அத்தனையும் அவர் பேசினார். நான் யாராக பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், எப்படி நான் எல்லாம். இப்போ இதை யார் பேசினாலும் அவர் முன்னாடி வர முடியாதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்போ ஆண்டவர் சாலமோனே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். நான் இந்த பைபிள்லாம் படிக்கும்போது என்ன டம்மி பீஸ் ஆக்குறார் கர்த்தர் தெரியும். சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் உட்கார்ந்தது இல்லையா சிங்காசனத்தில், யாரை பார்த்து? புல்லை பார்த்து பேசிட்டு. ஒரு புல்லுக்கு பூவை கொடுத்துட்டு கம்பேர் பண்ணுறாரு. சாலமோன் உயிரோடு இருந்தால் செத்தையா பேர் பாருங்க நிமிஷம். ஆமா ஆண்டவரே, இது நமக்கு சொல்லி கட்டுறாரு, அவங்ககிட்ட சொல்லலை அதெல்லாம். ஏன்னா பாவம் இருக்கட்டும், சர்வ மகிமை நான் தான் அவனுக்கு கொடுத்தேன், சாவர வரைக்கும் நீ கண்டுபிடிச்சி ஒழுங்காக இருந்துக்கோ. ஆனால் அவன் கண்டுபிடிச்சி தேர்றதுக்குள்ள பாவம் காணாமல் போயிட்டார். ஆனால் ஆண்டவர் புல்லுக்கு ஒரு பூவை உடுத்து விட்டு அதுக்கு கலரெல்லாம் கொடுத்துட்டு அவன் தன் சர்வ மகிமையில கூட இப்படி உடுத்திருந்தது இல்லை. அப்படின்னா ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறது எல்லாம் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நத்திங்ட்டார். உண்மை, சாஷ்டாங்கமாக பணிந்த ஆமேன் தான் சொல்லணும். ஏன்னா அந்த கலர் காம்பினேஷன் மை காட் ஒரு மனுஷனை மனசில் உதைக்க முடியுமா? ஒரு பூவை யாராவது கிரியேட் பண்ண முடியுமா சொல்லுங்க? ஏன்னா தலையில் வச்சு நம்ம கருக வைக்க முடியும். அதை நான் செஞ்சுருக்கேன் அட்டையப்பா. அதனாலே பூவை பறிக்கிறதே விட்டுட்டேன். ஏன்னா அது அதில் இருந்தாலும் ஒரு 2 நாளாவது நல்லா இருந்திருக்கும். நம்ம தலையில் வச்சு அரை மணி நேரத்தில் கொட்டி போயிடுச்சே. ஏன்னா தலை இருக்கிற விதம் அப்படி சூடு. நம்ம தலையில் வைக்கிறதெல்லாம் அப்படியே கருகிடும். ஏன்னா தலை அப்படியே தக 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 தகன்னு இருக்கும். சில பேருக்கு நல்ல தலைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் பூ வச்ச தலைகள்னால் பூவுக்கே மகிமை. ஏன்னா சில பேருக்கு காலையில் வச்ச சாயங்காலம் கூட கருகாமல் இருந்து நான் பார்க்கும்போது இப்படியும் ஒரு தலையா தேவன் கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ இயல்பாக சொல்லிட்டார் விஷயங்களை. அப்போ நம்ம சாஷ்டாங்கமாக பணிந்து அதை பார்க்கும்பொழுது ஆமாம் ஆண்டவரே, ஒரு புல்லுக்கு இப்படி யார் உடுத்து வைக்க முடியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு புல்லுக்கே இப்படி உடுத்து வைக்கிறான், அவனாவது பணம் இருந்து செஞ்சான், அந்த அர்த்தம் வந்துடுதா? அப்போ அவருக்காவது கம்பீரம் கணம் பேக்ரவுண்டு நல்ல அப்பா, பக்திக்குரிய அப்பா, சொத்து சேர்த்த அப்பா. இப்போ நீ நினைக்கலாம் பக்திக்குரிய அப்பாலாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்களே சிஸ்டர். அவர் பக்திக்குரிய அப்பா, சொத்து சேர்த்து வச்சாப்பா, ஆலயத்துக்கும் சேர்த்து வச்சார், பையனுக்கும் சேர்த்து வச்சார். இவர் அதை விட பெருக்கிட்டார் சொத்தை. எவ்வளோ நல்ல சன்னு பாருங்க. பிஸ்னஸில் பயங்கரமாக இருந்தாங்க. எல்லாம் பிஸ்னஸ்ஸு பிலீவ் மீ இஸ் இன் தி பைபிள். பயங்கரமாக அதை பெருக்க தெரியணும். அதெல்லாம் கொடுத்ததை அழிக்க தெரியக்கூடாது, கொடுத்ததை பெருக்க தெரியும். அது ஞானம். அதனால தான் சாலமன் ஞானி. அதனால் அவர் அப்பாவுக்கு இருந்ததை விட எல்லாமே டபுள் ட்ரிபிள்லாம் போயிடுச்சு. அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்பாவுக்கு அவ்வளோதானா, நான் இன்னும் வச்சு காட்டுறேன்னு அவரும் அதையும் பெருக்கிட்டார். அவங்க பிறகு நான் சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்குரியதை பெருக்கிட்டாங்க. இப்போ இவருக்கு இருந்ததெல்லாம் டெலிட் ஆயிடுச்சு. இது ஒரு கால்குலேஷன் லைஃப்பில். அப்போது எல்லாமே சூப்பர்னு சொல்லும்போது அங்கேயும் ஆண்டவர் சத்தியத்தில் ஒரு கத்தியை வச்சிடுறார். அப்போ எதுலேயும் பெருமை வரக்கூடாது உனக்கு. என் பேக்ரவுண்டு, என் அப்பா, சொத்து, நீ சரியாக இருந்தால் தான் அது காக்கப்படும். அதில் எதில் பெருகணும்னு அதையும் சொல்லிட்டார். ஓவராக பொண்ணு சேர்த்து வைக்காத, பெண்ணும் சேர்த்து வைக்காது. பைபிள் ஆனால் ஒன்று தான் சொன்னார், பொண்ணையும் வெள்ளையும் ரொம்ப சேர்த்து வைக்காதே, வம்பாயிடும். இப்போ சேர்த்து வைக்கிற ஆண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ உங்களுக்கு அது புரியலையோ? ஓரளவுக்கு சேர்த்து வைங்க, ஓவராக சேர்த்து வைக்காது. சில நேரம் திருடங்களுக்கு சில பேரை பார்த்தா சந்தேகம் கூட வராது. நான் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெருவில் நாங்கள் இந்த வீடு பின்னணியத்தில் இருந்த பொழுது ஒரு மஞ்சள் கவரில் ரொம்ப வெயிட்டான நகையை தூக்கிட்டு போனேன். ரொம்ப கேஷுவலாக தூக்கிட்டு போனேன், அரிசி பை மாதிரி. ஏன்னா என்ன பார்க்கறவங்க நிச்சயமாக நம்பியிருக்க மாட்டாங்க என் கையில் அவ்வளோ பெரிய தங்கம் இருந்தது. என் ஆளை பார்த்தா சொல்லுவாங்கல்ல. ஆனால் சில பேர் போகும்போதே தங்கம் மட்டும்தான் போகும், போட்டவங்க யாருன்னு அப்புறம் தான் தெரியும். அவ்வளோ வெயிட்டாக இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் தெரியும் இந்த வீட்டுக்கு போனால் நிறைய கிடைக்கும்னு. ஏன்னா வெளியில் போடுறதே இவ்வளோ இருக்குன்னா வீட்டில் எவ்வளோ இருக்கும்.
இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன், கவனமாக இருங்க. சில பேர் அதனாலேயே இந்த காட்டிக்கிறவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இது வீட்டில் ஒன்றுமே இருக்காது பாவம், அதில் ஏதோ இருக்கிறதையெல்லாம் போட்டுட்டு வெளியில் போய் கடைசியில் மாட்டிக்குவாங்க. இந்த பரிசுத்தமும் அப்படித்தான், உள்ளே ஒன்றுமே இருக்காது, எல்லாம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு போகும்போது பிசாசு ஒரே அடியாக அடிச்சு விட்டுருவான். அவன் திருடே, அதையும் சொல்லிடுறேன், அவனும் திருடன் தான். அப்போது வசனமே இல்லாமல் நீ என்ன காட்டிக்கிற? வசனம் தானே உண்மையான தங்கம். தங்கத்தை விட மேலான விசுவாசம், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குரிய சொத்தாகிய அந்த வசனம் தங்கத்தை விட மேலானதாக இருக்கிறபடினால தான் நம்மை புடமிடுகிறார் தேவன். ஏன்னா சுத்த பொண்ணாக விளங்க முடியாத ஒரு புடமிடுதல். அப்போது நம்ம வாழ்க்கையில் வசனம் என்ற ஒரு காரியத்தில் இணைப்பு இல்லாமல் நம்ம போட்டுக்கொள்ள முடியாது ரொம்ப நாள், இல்லையா? காட்டிக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறேன், காட்டிக்கொள்ளவே முடியாது. அப்போ தேவன் நம்மை இயல்பாய் அழைத்த தேவன் என்றார். அவர் நிதானமாய் நம்மை நடத்தும் பொழுது அவரை நோக்கி ஓட அழைத்தார் என்றது என்ன அர்த்தம்? இயல்பா ஆண்டவரை நோக்கி யதார்த்தமாய் பொறுமையாய் நமக்கு நியமித்திருக்கிற என்றால் அது உங்களுக்கென்றே நியமித்த ஒரு ஓட்டம். இதை யாரோடும் ஒப்பிடப்பட முடியாத ஒரு விசேஷித்த ஓட்டம். அதற்கு உரியவர் அவர் ஒருவரே என்பதினால் அவரை நோக்கி பார்த்த நீங்கள் வெட்கப்பட்டே போக மாட்டீர்கள். நீங்கள் ஓடக்கூடிய ஓட்டத்தின் வேகத்தை அவர் முடிவெடுத்திருக்கிறார். எவ்வளவு வல்லமையானவர்! அந்த ஓட்டம் எப்படிப்பட்டதோ அதற்கேற்ற பொறுமையை அவர் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை நோக்க வேண்டும். இப்போ அவரை நோக்குகிறேன் என்றால் இங்கே நோக்குவதற்கு அவர் எங்கும் உருவத்தில் இருக்க போவதே இல்லை, ஏனென்றால் அவர் ஆவியானவர். ஆனால் அவரை நோக்குகிற ஒரே ஒரு விதம் இதுதான். சத்தியத்தை நோக்குகிறவர்கள் தேவனை நோக்குகிறார்கள், இயேசுவை தரிசிக்கிறார்கள். எழுந்து நிற்கலாமா? அடுத்த வாரம் நான் 1 கொரிந்தியர் 6 நான் தொடர விரும்புகிறேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இயேசப்பா என்னோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ நல்லவர் தகப்பனே, எங்களை நேசிக்கிற நீர் மிகவும் நல்லவர். நாங்கள் அபாத்திரர்கள் ஐயா, நாங்கள் தகுதியற்றவர்கள் ஐயா. எங்களை ஒன்றும் ஆண்டவரே இருந்தவர்கள் என்று நீர் அறிந்து அழைக்கவில்லை, ஒன்றும் இல்லாதவர்கள் என்று தெரிந்தே அழைத்ததற்காய் ஸ்தோத்திரம். கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த அழைப்பை நினைச்சு நன்றி செலுத்துங்க. அப்பா, என்னையும் தெரிந்தெடுத்தீரே ஐயா, என்னையும் முன்குறித்தீரே, என்னையும் அழைத்தீரே, வேறு பிரித்தீரே. நான் தகுதி உள்ள நபராய் இருந்ததினால் அல்லவே அல்ல, நீர் தகுதி உள்ளவராய் இருப்பதினால், நீர் தகுதி உள்ளவராய் இருக்கிற அந்த சத்தியம் நிஜம் என்பதினாலே நானும் என்று நிற்கிறேன் என்பதை அறிந்து ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, என் தகுதியில் அல்ல, உம்முடைய தகுதியில் நான் நிற்கிறேன். என் யோகிதையில் அல்ல, நீர் யோகிதை உள்ளவராய் இருப்பதினால் நிற்கிறேன். God, you are always worthy, O God, and because of your worthiness I am worthy. Hallelujah. தகப்பனே, பிசாசு எங்களை எந்த நிலைமையிலோ பின்னிட்டு தள்ளாதபடி, பெருமையினால் முன்னிட்டும் எங்களை தள்ளி விடாதபடி, எங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட, உம்மை நோக்கி பார்த்து பொறுமையோடு ஓட கிருபை கொடுங்கப்பா. ஏன்னா உங்களை நாங்கள் பார்க்க முடியலனா எங்களால் ஓட முடியல தகப்பனே. உம்மை நாங்கள் பார்க்க முடியவில்லை என்றால் எங்களுக்குள் பொறுமையும் வரவில்லை தகப்பனே. ஆண்டவரே, இன்று நாங்கள் மனம் திரும்புகிறோம். இன்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குறைவுகளை மன்னித்து, எங்களுடைய அவசரங்களை மன்னித்து, எங்களுடைய பதற்றங்களை மன்னித்து, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவசரப்பட்டு காண்பித்த, செய்த, பேசின, ஆண்டவரை கிரியை நடப்பித்த எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னித்து சபையாராக நாங்கள் நின்று கேட்கிறோம் ஐயா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக நானும் கேட்கிறேன் ஐயா, எங்களை மன்னித்து எங்களுக்குள்ள அந்த பொறுமையை கொடுங்கப்பா. எங்களுக்குள்ள உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை கொடுங்க. எல்லா சூழ்நிலையை தாண்டி, மனுஷனுடைய மாற்றங்களை தாண்டி, எங்களுக்கு விரோதமாய் வருகிற பிசாசின் அம்புகளை தாண்டி, எல்லா ஆயுதங்களையும் தாண்டி, வலைகளை தாண்டி, தேவனே, நாங்கள் உம்மை நோக்கி ஓடும் பொழுது எங்களுடைய ஓட்டத்தை யாரும் தடை செய்ய முடியாது, எங்களை யாரும் அவசரப்படுத்தவும் முடியாது. நாங்கள் பொறுமையோடு ஓடும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை லகுவா இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கை மெதுவா இருக்கிறது. நாங்கள் உம்மோடு இணைந்து ஒரு நாளும் பாரப்பட்டதில்லை சுவாமி, உம்மோடு இணைந்து நாங்கள் ஒரு நாளும் நெருக்கப்பட்டதில்லை ஐயா. அப்பா, எந்த சூழ்நிலை பவுல் சொன்னாலே நாங்கள் நெருக்கப்பட்டு மனம் முறிவடைந்து போகிறதில்லை. நாங்கள் தள்ளப்பட்டு ஹல்லேலூயா விழுந்து போகிறது இல்லை. என் தேவன் எங்களை தூக்கி எடுக்கிற தேவனையா, எங்களுடைய மன முறிவில் எங்களுடைய காயங்களை குணமாக்குகிறவர், எங்களுடைய பலவீனங்களை பலனாய் மாற்றுகிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இயேசுவின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன், இந்த சபையை வேறு பிரித்தீரே, உம்முடைய ரத்தத்தினால் கழுவி நிறுத்தினீரே. ஒரு பிள்ளை கூட ஆண்டவரே மடங்கடிக்கப்பட முடியாதுப்பா. ஒரு பிள்ளைக்கு கூட பிசாசு வஞ்சிக்க முடியாது, வழியை திசை திருப்ப முடியாது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறேன், அவருடைய ஓட்டத்தை தடை செய்ய எந்த பிசாசுக்கும் வல்லமை இல்லை. இயேசுவின் நாமத்திலே நான் சபிக்கிறேன் அவனை. அவருடைய பொய்கள், முகத்திரைகள் எல்லாம் கிழிக்கப்படட்டும்,
இந்த ராத்திரி சத்தியத்தை கேட்ட பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு புதிய பலன், புதிய உற்சாகம், புதிய தரிசனம், ஒரு புதிய நம்பிக்கையை நான் கட்டவிழ்க்கிற இந்த வேளையில் அவளுடைய வாழ்க்கையில் மாற்றப்பட வேண்டிய எல்லாம் மாறட்டையா. அவளை பலவீனப்படுத்தின இளைப்பாய் மாற்றின, அவளை வேதனைப்படுத்தின சோர்வுள்ளாக்கின பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகு என்று கட்டளை கொடு. இயேசுவின் நாமத்தில் விலகு. இந்த ஜனத்தை போக விடு இயேசுவின் நாமத்தில். யூடியூப்லையும் இன்டர்நெட்லையும் பார்க்குற ஜனத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். இந்த ஜனத்தை போக விட இயேசுவின் நாமத்தில். அப்பாவுடைய வாழ்க்கையில இளைப்பை, சோர்வை, மனபாரத்தை, வீணான நெருக்கத்தை கொடுத்த எல்லா விலகட்டா. அவங்க லகுவாய் ஓடட்டும் சுவாமி. அவங்க பொறுமையாய் ஓடட்டும். எவ்வளோ முக்கியமான காரியம். நாங்கள் லகுவாய் இருக்கும்பொழுது, உண்மை நோக்கி ஓடும் பொழுது நாங்கள் பொறுமையாய் ஓடுகிறோம் ஐயா. எங்களுக்குள் பதட்டம் இல்லை, எங்களுக்குள்ள தேவையில்லாத அவசியங்கள் இல்லை, அவசரங்கள் இல்லை. எங்களை எதுவும் வேகப்படுத்த வேண்டிய அவசியங்கள் இல்லை. நாங்கள் இயேசுவை பார்க்கும் பொழுது நாங்கள் நிதானமாய் ஓட முடியும். நாங்கள் நிதானமாய் ஓட முடியும். விவேகமாய் ஓட முடியும். ஞானத்தோடு ஓட முடியும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றோடு ஓட முடியும். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள் தேவ ஜனமே. அந்த கிருபையை ஆண்டவர் இன்னைக்கு பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. விசுவாசத்தினாலே வார்த்தையோடு இணைக்கப்பட்ட நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜனத்தை ஆசிர்வதிங்கப்பா. எவ்வளோ சூழ்நிலை தாண்டி வந்திருக்கிறார்கள். வசனத்தை நேசித்து வர முடியவில்லை என்றால் வர முடியாது. வசனத்தை நேசித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் வித்தியாசப்பட்டு அவர்கள் மற்றவர்களுக்கு இவர்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு தகப்பனே. அதை நீ காட்ட வேண்டும். என் ஜனத்துக்கு நான் அதை திரும்பவும் காட்டுவேன்னு சொல்லியிருக்கேன். மல்கியா 3 சொன்னீங்க, 18 சொன்னீங்க ஆண்டவரே. அதை நீங்கள் திரும்பவும் காண்பீர்கள். இந்த வித்தியாசத்தை திரும்பவும் காட்டுகிறது. எத்தனை முறை வேணும்னாலும் காட்டுவீங்கப்பா. காட்டுங்க. அவங்க வேலையில் காட்டுங்க, படிப்பில் காட்டுங்க, அவங்க குடும்பத்தில் காட்டுங்க, உறவில் காட்டுங்க, திருமணத்தில் காட்டுங்க, குழந்தைங்க வாழ்க்கையில் காட்டுங்க. படிப்பு ஞானம் எல்லாத்திலையும் காட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் திரும்பவும் காட்டுங்க. அவள் பெற்றுக்கொண்டவர்களை போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பிரகடனப்படுத்துகிறேன். உங்க வேலையில் இருக்கிறவங்க பார்க்கணும், அவங்க கூட படிக்கிறவங்க பார்க்கணும், தெருவில் இருக்கிறவங்க பார்க்கணும், உறவுகள் பார்க்கணும், கூட பிறந்தவர்கள் பார்க்கணும். ரமக்கபல ஹத்துர பௌஷிகே ரமக்கர பௌரயாம் திருமி கனோ ஷக்கர பௌரபாதியாந்தே. யாப்பேசின் தெய்வமே, வீட்டில் இருந்த எல்லா சகோதரர்களுக்குள்ளும் யாப்பேஸ் கணம் பெற்றவனாயிருந்தா, கணம் பெற்றவனாயிருந்தா. கணம் 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 இயேசுவின் நாமத்தில் வருகிற கணம். I release the dignity that God alone chooses to give to his children. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்க்கிறேன். எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும். யூடியூப்ல என்ன பார்க்குற தேசத்தார் பெற்றுக்கொள்ளட்டும் அந்த கனம். ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்க முடியாதுப்பா. அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம். பூமியில் கிருபை, நியாயத்தை, நீதி நடப்பிக்கிற கர்த்தர் அல்லவா. எங்களுக்கு வர வேண்டிய கனம் நீங்கள் தான் கொடுக்க முடியும். ஒரு மனுஷன் பெற்றெடுத்தவங்க கூட கொடுக்க முடியாது, கூட பிறந்தவங்க கொடுக்க முடியாது. சகோதரர்கள் எல்லாரிலும் யாப்பேஸ் கனம் பெற்றவனாக இருந்தா. அந்த கணத்தை இஸ்ரவேலின் தேவன் கொடுத்தீங்கல்ல. அவன் கேட்டுக்கொண்டதை, வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கி நாங்களும் வேண்டிக் கொண்டதை அருளி இருக்கிறீங்க. ஏன்னா அது வார்த்தை, நாங்கள் நம்பி கேட்ட வார்த்தை. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. எந்த வியாதியோ, விபத்தோ, எந்த சூழ்நிலை மாற்றங்களோ ஆண்டவரே உங்களை பிள்ளைகளை தொடக்கூடாது. உள்ளேயும் புறம்பையும் ஆஸ்வதிக்கப்படணும். பட்டணத்துக்குள்ளேயும் வெளியேயும் ஆஸ்வதிக்கப்படணும். வாகனங்கள் ஆஸ்வதிக்கப்படணும். களஞ்சங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். அவங்க சாப்பிடுகிற சாப்பாடு, ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிங்கப்பா. அப்படியே பிள்ளைகளையும், அவங்க வீட்டையும், அவங்க இல்லத்தையும், உறவுகளையும் அப்பா வாதையின் ஆண்டவர் எங்கள் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்க. அப்படியே ஆசுவதி, முத்திரையிட்டு ஆசுவதி. நான் மனப்பூர்வமாக ஆசுவதிக்கிறேன். தேவ ஜனத்தை, உண்மை நம்பி வந்த பிள்ளைகளை, வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசுவதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார். தொடர்ந்து பெருக பண்ணுங்க. உமக்காக ஒரு கூட்ட ஜனத்தை அவங்க ஆயத்தப்படுத்தி தான் மறிக்கணும். அது அவங்களுடைய விஷனா இருக்கட்டும். ஒரு கூட்ட ஜனத்தை உமக்காக எடுக்காம, ஆண்டவருக்காக பிரிக்காம, பரலோகத்துக்கு கொடுக்காம நாங்க மறிக்க கூடாது ராஜா. இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆசுவது, அப்படியே ஆசுவது. மீன் வலைகளை கொண்டு செல்கிறவளை போட்டோம். சரியான கேட்ச பிடிக்கட்டும், சரியான இடத்துல போடட்டும். அப்படிப்பட்ட ஞானத்தின் புத்திரிகளை நான் ஆசுவதிக்கிறேன். கூடவே இருங்க. எல்லா மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.